அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து எஜுகேஷன் நியூ சிலபஸ் யூனிட் 5, 6 முடிஞ்சா 7 இந்த 3 யூனிட் வந்து சார் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எப்பயும் சொல்றதுதான், நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றத நோட் பண்ணுங்க. எஜுகேஷன் தானே அப்படி நினைக்காதீங்க. எஜுகேஷனும் வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும். திரும்ப திரும்ப சொல்றது இதே தான். சப்ஜெக்ட் எல்லாருமே ஒரே ரேஞ்சாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம மாடலுக்கு வரும்போது எஜுகேஷன் வந்து அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களை அடுத்த கட் ஆஃப்ல அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். அவே நீங்க எஜுகேஷன் அசால்ட்டா பார்க்காதீங்க. ஸோ கொஸ்டின் வந்து சார் சொல்றத நல்லா கவனிங்க. அடுத்தடுத்த என்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றத நோட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ சார். நீங்க கண்டினியூ பண்ணலாம் சார். ஓகே சார். குட் ஈவினிங் டு ஆல். நெக்ஸ்டா நம்ம யூனிட் 5. யூஸ்வலா யூனிட் 5ல நமக்கு சிலபஸ் நேம் என்ன கொடுத்துருக்குன்னா லேர்னிங் அண்ட் டீச்சிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம லேர்னிங்கை பார்ட் 1னும் டீச்சிங்கை பார்ட் 2 அப்படின்னும் டீச் பண்ணும்போது நம்ம டீச் பண்ணோம். அது அஸ் வெல் அஸ் த மெட்டீரியல் கொடுக்கும்போதும் அப்படிதான் கொடுத்துருந்தோம். சார் வந்து நம்ம ஏற்கனவே இருந்த மெட்டீரியல்ல லேர்னிங் கம்ப்ளீட்டா இருக்கு, டீச்சிங் மட்டும் இல்லை. அதனால மீண்டும் நம்ம அதை எழுதி ஃபுல்ஃபில் ஆகிருப்பீங்க. இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணும்போதும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். யூஸ்வலாக நம்ம மாடல் எக்ஸாமில் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் சைக்காலஜியில் நம்ம படிச்சிருக்கிறோம். எளிய நிலையிலிருந்து கடின நிலை. எப்பொழுதும் இந்த வெற்றி தான் மென்மேலும் வெற்றி தேடி தருவோம் அப்படின்வோம். வேணா நமக்கு அக்டோபர் 12 டஃப்பா இருக்கா ஈஸியா இருக்கா அது வேறு. ஆனா நம்ம இப்பவே நம்மளுடைய லெவல் ஆஃப் ஆஸ்பிரேஷன் குறைஞ்சிடக்கூடாது என்ற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் தான் மேஜரோடு இணைந்து அதே மாதிரி இந்த டைம் வரக்கூடிய எஜுகேஷனு ஈஸியா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் சார். எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரும். அதுக்கு முன்னாடி 8 யூனிட்ஸ் தான் இருந்தது. அப்போ 8 யூனிட்ஸ் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா சைக்காலஜி 4, 5, 6 கொடுத்துருந்தாங்க. 1, 2, 3, 7, 8ன்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ அடிஷ்னலா 2 யூனிட் ஆட் பண்ணியிருக்கு. அப்படின்னா டோட்டலா 10 யூனிட்ஸ் ஆயிருக்கு. அந்த 10 யூனிட்ஸில் கூட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்த 8 யூனிட்ஸை மெர்ஜ் பண்ணியிருக்கு. அதனால நமக்கு ரொம்ப ஈஸியா யூனிட்டுக்கு மினிமம் 3 கொஸ்டின்ஸ் எடுத்தாங்கன்னா கட்டாயம் டைரக்டான கொஸ்டின்ஸுங்க நிறைய இருக்கும் சார். சரிங்களா? அப்போ டைரக்டான கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா நமக்கு லேர்னிங் அப்படின்றது சர்ஃபேஷியல் லேர்னிங், டெப்த் லேர்னிங், இன்டெப்த் லேர்னிங். இந்த 3 லேர்னர் தான் எப்போதும் எம்சிக்யூவை பொறுத்தவரை இந்த 3 டைப் பேசிஸ்ல இருக்கும். சில கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப சர்ஃபேஷியலா அமைஞ்சிட்டு இருக்கும். சில கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னா டெப்தா இருக்கும். சில கொஸ்டின்ஸ் இன்டெப்தா போயிருப்பாங்க. அப்ப இன்டெப்தா போகும்போது யாரெல்லாம் ரொம்ப ஆட் பண்ணாங்களோ டீட்டெயிலா தெரிஞ்சதோ அவங்கெல்லாம் ஈஸியா போவாங்க. ஆனா ஆட் அவுட் பண்ணவங்க இல்ல. ஆனா இந்த சர்ஃபேஷியல் லேர்னரு இந்த மிடிலா இருக்கிறவங்க பேக்வேர்டா ஆகும். இன்னொரு சோகமான நிகழ்வு என்ன தெரியுங்களா? டீட்டெயிலா படிச்சுட்டு இருப்பாங்க சார். ஆனா சர்ஃபேஷியலா பார்த்துருக்க மாட்டாங்க. சர்ஃபேஷியலா பார்த்தவங்க அழகா கட் ஆஃப்ல மார்க் வாங்கிட்டு போயிடுவாங்க சார் இல்ல. அப்போ வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன், எனக்கு வந்து ஜுவாலஜில எல்லா கான்செப்டும் தெரியும், சைக்காலஜில எல்லா கான்செப்டும் என்னால அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சவங்க பின்னடைவு ஏற்படும். அதனால நம்ம என்ன எதிர்பார்ப்போம்னா இந்த 3 லெவல்லையும் நீங்க போகணும் அப்படின்றது தான் சார். சரியா? அப்ப அது அடிப்படையில கொஸ்டின் நம்பர் 1 தாண்டேக்கு கனெக்டனிசம் தியரி ரிலேட்டட் டு அப்படின்னு கேட்டிருக்கும். தாண்டேக் கனெக்டனிசம் தியரி ரிலேட்டட் டு எல்லாருமே இது ரொம்ப எளிமையான வேணாதான், இது மாதிரிலாம் ஏன் செட் பண்ண அப்படின்னு கூட தோணி இருக்கும். ஏன்னா நமக்கு இனிஷியல் லேர்னிங்கா சில விஷயங்கள் இருக்குல்ல, அதுக்காக நம்ம லிங்க்ல வந்து கட்டாயம் நியூ லேர்னரும் இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வரணும். ஓகே எஜுகேஷன் ஈஸியா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் அப்படின்றதுதான். அதனால தாண்டேக்கு கனெக்டனிசம் தியரி அப்படின்னும் போது கட்டாயம் ஆப்ஷன் எல்லாருமே பி ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருப்பீங்க, லேர்னிங். அதுல மாற்று கருத்தே இல்லை சார் இல்ல, லேர்னிங் அப்படின்னு. இப்போ நல்லா டெப்தா இருக்கிறவங்க இந்த கொஸ்டின்ஸ் வந்ததுங்களா? தாண்டேக்கினுடைய கனெக்டனிசம் தியரியினுடைய அதர்வைஸ் கால்டு என்ன அப்படின்னாக்கா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எனிபடி எஸ்ஆர் லேர்னிங் தியரி அப்படின்னு சொல்லுவோம். தூண்டல் துலங்கல் கோட்பாடு. வேற ஏதாவது சொல்ல முடியுமா? கனெக்டனிசம் தியரி, எஸ்ஆர் லேர்னிங் தியரி. என்ன சார்? ட்ரையல் அண்ட் எரர். நம்ம ட்ரையல் அண்ட் எரரு. அதுக்கடுத்து எஸ்ஆர் ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் தியரி, கனெக்டனிசம் தியரி. ஒன் மோர் இஸ் தேர் சார். 3 விதிகள் சொல்லிருப்பாருங்க சார். 3 விதிகள் சொன்னாரு. கரெக்ட். நம்ம எங்க தலைப்புல இருக்கோம்னா தாண்டேக்கு கனெக்டனிசம் தியரி சார். அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் கனெக்டனிசம் தியரி அதர்வைஸ் கால்டு ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங், எஸ்ஆர் லேர்னிங் இல்ல.
தூண்டல் துலங்கல் கற்றல் கோட்பாடு, அதுக்கடுத்து முயன்று தவறி கற்றல் கோட்பாடு, இணைப்பு கோட்பாடு. இன்னும் ஒன் மோர் இருக்கு சார். அந்த கனெக்டினிசம் என்ற வேர்டை இங்கிலீஷ்ல வேறு ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா பாண்டிங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க சார். பாண்டிங் தேரினாலும் கனெக்டினிசம் தேரினாலும் நான் இந்த கொஸ்டின்ஸை ஏன் இப்படி போட்டேன்னா, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சார் வந்து எனக்கு நல்லாவே தெரியும், எப்போதும் கொஸ்டின்ஸை வந்து டிஸ்கஷன் பண்ணாம விட மாட்டார், அது எனக்கு தெரியும். அப்ப நம்ம டிஸ்கஷன் பண்ணும்போது இதுல தாண்டைக்க பத்தி கிளியரா தெரியணுன்றதுக்காக நான் லேர்னிங் போட்டேன். ஆனா கொஸ்டின்ஸ்ல 4 டைப் இருக்கு அப்படின்னு நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் இங்க நம்ம எடுத்திருந்தோம். அதனால எல்லாமே ஒரு விதத்துல நமக்கு வந்து பயனாக அமையும் என்ற ஒரு நேர்மறையான சிந்தனையோடு நீங்க கொண்டு போங்க. இல்ல நீங்க நிறைய விஷயம் இதுல தெரியும்னு நினைக்கிறீங்களா, நீங்களே இந்த கொஸ்டின்ல நீங்க அழகா ஃப்ரேம் பண்ணி பாருங்க, ஏதாவது கொஸ்டின்ஸ் எப்படி எப்படிலாம் வருது அப்படின்னு. நமக்கு ஹோம் ஒர்க் பண்றது பெஸ்ட் இல்ல, செல்ஃப் லேர்னிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். எனிவே தாண்டைக்கு, அப்ப தாண்டைக்கு கரெக்டான ஆன்சர் லேர்னிங்னு தெரியும். இப்ப இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது எபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், சரியா, திறன்கள் அப்படின்னும். சும்மா ஒரு சிங்கிள் லைன்ல இதராக ஒரு வேர்ட்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு குழந்தைக்கு வந்து லாங்குவேஜ் எபிலிட்டி இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு மொழியியல் நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குழந்தைக்கு வந்து மியூசிக்கல் எபிலிட்டி இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைங்கள மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ வித்தியாசமா, இப்போ எக்ஸாம்பிள் 2 வீலர் எல்லாருமே டிரைவ் பண்றாங்க சார். ஆனா ரைடர் பார்த்துருப்பீங்க, அவங்க கட்டாயம் என்னன்னா இன்டெலிஜென்ஸ். கார் எல்லாருமே டிரைவ் பண்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுல ஸ்பெசிபிக்கா ஸ்போர்ட்ஸ்ல போயிட்டு காரை வந்து ரொம்ப ஃபாஸ்டா விடுறாங்க. நம்ம நடிகர் அஜித் குமார் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்டெலிஜென்ஸ் இப்போ எல்லாருக்குமே இன்டெலிஜென்ஸும் கிளியர். ஆப்டிடியூட், எனிபடி, வாட் இஸ் ஆப்டிடியூட்? சார் திறன் பிளஸ் ஆர்வம் சார். வெரி குட். திறனும் ஆர்வத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா அதற்கு நம்ம ஆப்டிடியூட் சொல்றோம், நாட்டம் அப்படின்னு. இதுவே ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் யூ கனெக்ட் வித் த தாட்ஸ். ஏதாவது ஒரு சிந்தனை இருக்குன்னா அதை நேர்மறையா அணுகுவாங்க பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையுமே மனப்பான்மை அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு மோஸ்ட் ஆஃப் த அடாப்டேஷன் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் த்ரூ ஆட்டிடியூட். நமக்கு அந்த இடத்துக்கு தகுந்தவாறு தகவமைதல். ஜுவாலஜில நீங்க பார்த்திருப்பீங்க, ஈச் அண்ட் எவ்வரி அனிமல் அடாப்டேஷன் டார் த என்விரான்மெண்ட். தன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தகவமைஞ்சிருக்கும். அந்த விலங்கு தான் சர்வைவல் இந்த ஹியோத் இல்ல. இது நமக்கு கிளியரான அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி தான் சார் சைக்காலஜில என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, இடத்துக்கு தகுந்தவாறு ஆட்டிடியூட் கரெக்டா பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நெகட்டிவ் ஆட்டிடியூட் இருந்ததுன்னா எதிர்மறையான நிகழ்வு தான் போகும். ஏன் உங்களோட சில பேர் கூட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன் சைக்காலஜி எல்லாம் படிச்சுட்டு இருக்க, அதுக்கு போய் நேரத்தை வேஸ்ட் பண்ற, எந்த கொஸ்டினும் வராது, எல்லாம் நம்ம வேற மாதிரி ஆன்சர் பண்ற மாதிரி தான் வரும் அப்படின்லாம் எதிர்மறை சிந்தனை கொண்டவர்களோட நம்ம பழகணும்னா சிலபஸ் வைஸ் படிக்கவே முடியாது சார். சில பேர் இன்வெர்டிபிரேட்டா, அது பெரிய கடல், அதுக்கு ஏன் ஸ்பெண்ட் பண்ற, இப்படிலாம் எதிர்மறை சிந்தனை கொண்டவர்களோட நம்ம கனெக்டே இருக்கக்கூடாது. நம்ம அஸ் ஏ டீச்சர் என்ன சிலபஸ் கொடுத்துருக்கு அந்த சிலபஸ் படி கிளியரா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா தோல்வியே கிடையாது சார். கொஸ்டின் நம்பர் 2, திஸ் இஸ் நாட் எ ஃபேக்டர் விச் அஃபெக்ட் லேர்னிங். ஏன்னா அடுத்து நம்ம லேர்னிங்ல தான் எடுக்கிறோம். அதனால சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர், பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், கிரியேட்டிவிட்டி அப்படின்னு கொடுத்துட்டோம். யூஸ்வலா நமக்கு சிலபஸ்ல ஃபேக்டர்ஸ் கொடுத்ததால கிரியேட்டிவிட்டி டி ஆப்ஷன் வந்து சரியானது. ஏன் அப்படின்னா மற்றதெல்லாம் சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர் வந்து ரிலேட்டட் வித் லேர்னிங், பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்றது லேர்னிங், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ன்றது லேர்னிங். இப்போ எக்ஸாம்பிள் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ரிலேட்டடான சைக்காலஜிஸ்டுங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பிஹேவியரிஸ்ட். அது தாண்டேக்கா இருக்கலாம், பாவ்லோவா இருக்கலாம், ஸ்கின்னரா இருக்கலாம், இல்ல ஹல்லா இருக்கலாம். இவர்கள் எல்லாம் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸோடு ரிலேட் ஆனவங்க. நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு வரும். அப்போ பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸோடு லேர்னிங்ல ரிலேட் ஆனவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த காக்னிட்டிவிஸ்ட் யாரு, கோலர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், அதுக்கடுத்து வெய்த்மர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், டோல்மேன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், இல்ல கோட் லேவின்னு கேள்விப்பட்டிருப்போம், கத்ரின்னு கேள்விப்பட்டிருப்போம். இவர்கள் எல்லாம் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் சார். சோசியோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் ரிலேட்டட் ஆனவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வைகாட்ஸ்கி. வைகாட்ஸ்கியோடைய லேர்னிங் எல்லாம் சோசியல் எக்கனாமிக்கல் ரிலேட்டட் தான். அதனால கிரியேட்டிவிட்டி இங்க கிடையாது. ஆப்ஷன் ஏபிசி என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, அப்சர்விங், இமிட்டேட்டிங், பிராக்டிசிங் அண்ட் அடாப்டிங் ரெப்ரசன்ட்ஸ் டேஷ் ஸ்கில்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். லேர்னிங் ஸ்கில், ட்ரைனிங் ஸ்கில், ப்ராக்டிக்கல் ஸ்கில், டீச்சிங் ஸ்கில்.
அப்ப சரியான ஆப்ஷன் என்னவா இருக்கலாம்? லேர்னிங் ஸ்கில்ஸ். லேர்னிங் ஸ்கில் அப்படின்னு மேடம் வந்து லாக் பண்றாங்க. வேற டீச்சிங் ஸ்கில் சார். சரிங்க சார். எனிவே இப்போ லேர்னிங் ஸ்கில், ட்ரைனிங் ஸ்கில், ப்ராக்டிக்கல் ஸ்கில். கம் டு த பாயிண்ட். லேர்னிங் என்னன்னு வேர்டு யூஸ் பண்ணுவாங்கன்னா ட்ரைனிங்னு யூஸ் பண்ணுவாங்க சார். எங்க படிச்சோம்னு சொல்ல முடியுமா? லேர்னிங் ட்ரைனிங்னு சேர்த்து படிச்சிருக்கோம். லேர்னிங் இருக்கிற இடத்துல ட்ரைனிங்னும், ட்ரைனிங் இருக்கிற இடத்துல லேர்னிங். மைக்ரோ டீச்சிங். மைக்ரோ டீச்சிங். வேற சைக்காலஜியோட ரிலேட் பண்ணுங்க சார். ட்ரையல் அண்ட் எரர் தாங்க சார். இல்ல சார், என்ன தெரியுங்களா? லேர்னிங் அப்படின்னு படிச்சோமா, அதுக்கு அடுத்தது டிரான்ஸ்பர் ஆஃப் லேர்னிங்னு படிச்சோமா. டிரான்ஸ்பர் ஆஃப் லேர்னிங் நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம்? டிரான்ஸ்பர் ஆஃப் ட்ரைனிங்னு படிச்சோமா? எஸ், நினைவுக்கே வரலையா? நம்ம லேர்னிங் படிச்சோம் சரிங்களா? அதனால ஏவும் பியும் இதோட தான் இருக்கா. அடுத்து ப்ராக்டிக்கல் ஸ்கில்ன்றதும் லேர்னிங்கா. ப்ராக்டிக்கல் வந்து இட்ஸ் நாட் டீச்சிங். இப்போ அப்சர்வேஷனல் லேர்னிங் யாரு? நீங்க டக் டக்குன்னு ஆன்சர் பண்ணாதான் சார், இல்லைன்னா டைம் ஆயிட்டே இருக்கு. யாரு சார்? ஸ்டூடெண்ட் சார். அப்சர்வேஷனல் லேர்னிங் யாரு சொன்னாங்க அப்படின்னா வெரி குட் சார். ஆல்பிரட் பண்டோரா தான் அப்சர்விங், இமிடேஷன் அண்ட் மாடலிங். சரிங்களா? மாடலிங் இந்த மூன்றுமே ட்ரையாங்கிள் ப்ராசஸ்ல சொன்னாரு. அங்கிருந்து 2 பாயிண்ட்டும், அடுத்து ப்ராக்டிசிங் அண்ட் அடாப்டிங் அப்படின்ற 2 பாயிண்ட், ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேர்னிங்ல இருந்தும் இந்த கொஸ்டின்ஸ் எடுத்தோம் சார். சரியா? ஆனா நமக்கு வந்து கேள்வியை பார்க்கும்போது இது என்ன கேள்வி அப்படின்னு நினைப்போம். இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா ஆல்பிரட் பாண்டுராவினுடைய லேர்னிங் தியரி இதுல இருக்கு. அந்த லேர்னிங் தியரியை வச்சு இப்போ கேட்டது லேர்னிங்ன்றதால நீங்க எக்கார்ந்து கொண்டும் லேர்னிங் ஸ்கில்லோ, ட்ரைனிங் ஸ்கில்லோ, ப்ராக்டிக்கல் ஸ்கில்லோ சூஸ் பண்ணவே கூடாது. இந்த மூணுமே லேர்னிங்கே. டீச்சிங் மட்டும் டிஃப்ரெண்ட் சார். சரிங்களா? அதனால டீச்சிங்கை நம்ம சூஸ் பண்ணோம். எப்போதும் நோன் டு அன்னோன், தெரிஞ்சதுல இருந்து தெரியாதது. இப்போ நம்ம லேர்னிங் ஸ்கில்லுனாலும் ட்ரைனிங் ஸ்கில்லுனாலும் ஒண்ணுதான். அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு நம்ம படிச்சிருக்கோம்? டிரான்ஸ்பர் ஆஃப் லேர்னிங் ஆர் டிரான்ஸ்பர் ஆஃப் ட்ரைனிங் அப்படின்னு நம்ம தான் படிச்சோம் இல்ல? அப்ப ஏன் நம்ம அதை கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. ஐடென்டிஃபை த பிஹேவியரிசம் ஹூ சப்போர்ட்டட் பிஹேவியர் தியரி. நடத்தையை ஆதரித்த நடத்தை கோட்பாட்டாளரை அடையாளம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4th கொஸ்டின்ஸ்க்கு யாரு? டோல்மன், வில்லியம் ஜேம்ஸ், வைகாட்ஸ்கி, வாட்சன் அப்படின்னு கொடுத்துருக்கு. பெரும்பாலும் எல்லாரும் யாரை சூஸ் பண்ணியிருப்பீங்க? வாட்சன் அப்படின்னு சூஸ் பண்ணியிருப்பீங்க. அது சரியான ஆன்சர் தான். வில்லியம் ஜேம்ஸ் வந்து யாரு சார்னாக்கா பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜி. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் சைக்காலஜின்றதை இன்ட்ரடியூஸ் பண்ணது வில்லியம் ஜேம்ஸ். அதனால தான் அவரை நம்ம என்னன்னு சொல்றோம்னா அமெரிக்கன் ஃபாதர் ஆஃப் சைக்காலஜிஸ்ட். அமெரிக்க நாட்டின் உளவியலின் தந்தை. ஏன் அமெரிக்கான்ற ஒரு வேர்டு யூஸ் பண்றோம்? மோஸ்ட் ஆஃப் த சைக்காலஜிஸ்ட் பிலாங்கிங் டு அமெரிக்கா. அதனால அந்த இடம் நம்ம யூஸ் பண்றோம். டோல்மன் என்ன லேர்னிங் தியரி சொன்னார் சொல்ல முடியுமா? வெரி குட் சார். குறியீட்டு கற்றல் அல்லது சைன் லேர்னிங். ஆங்கிலத்துல வந்து சைன் லேர்னிங் என்றும், தமிழ்ல குறியீட்டு கற்றல். வில்லியம் ஜேம்ஸ் நம்ம பார்த்துட்டோம். வைகாட்ஸ்கி லாங்குவேஜ். அது அவர் லாங்குவேஜ் as well as the learning சொன்னாரு சார். நேட்டிவிட்டி தியரி. ஓகே, நீங்க மியூட் போட்டுருங்க. சோஷியல் கல்ச்சுரல் தியரி. சமூக கலாச்சார கற்றல் கோட்பாட்டை சொன்னது யாரு சார்னா வைகாட்ஸ்கி. இப்போ 4th கொஸ்டின்ஸ் எல்லாருக்கும் ஒரு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். டெஃபினட் இந்த எண்ட் ஆஃப் த செஷன் அந்த யூனிட் 5 நீங்க வந்து ஒரு half an hourல ரீகால் பண்ண மாதிரி தான் நம்ம கொண்டு போறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. கோஆபரேட்டிவ் லேர்னிங் இஸ் ரிலேட்டட் டு சோஷியல் லேர்னிங் அண்ட் ப்ராஜெக்ட் மெத்தட் இஸ் ரிலேட்டட் டு டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். கூட்டுறவு கற்றல் என்பது சமூக கற்றல் மற்றும் செயல் திட்ட முறை என்பது டேஷோட தொடர்புடையது. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இப்ப ரீசெண்டா வருது MCQல. அதனால
5th கேட்டிருக்கோம். பெரும்பாலும் நீங்க என்ன ஆன்சர் கொடுத்திருப்பீங்க? Self learning. சுய கற்றல் சார் இல்ல. 5th கொஸ்டின்ஸ்க்கு கூட்டுறவு கற்றல், சமூக கற்றல் மற்றும் செயல் திட்ட முறை டேஷ் தொடர்புடையது அப்படின்னு போட்டோமா, நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா கூட்டுறவு கற்றல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்ம கேள்வியே என்ன பண்ணிருக்கிறோம், கூட்டுறவு கற்றல் என்பது அப்படின்னு தான் கேட்டிருக்குமே தவிர, அதனால கோஆபரேட்டிவ் லேர்னிங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வரல. அவங்க வந்து ஏற்கனவே நம்ம கோஆபரேட்டிவ் லேர்னிங்க டிஃபைன் பண்ணிட்டோம் சார். அடுத்து ப்ராஜெக்ட் மெத்தட். அப்ப ப்ராஜெக்ட் மெத்தட் சொன்னது யாரு? Sir, John Dewey. John Dewey. Kilpatrick. ப்ராஜெக்ட் Kilford, மெத்தட் sir. சொன்னது யாரு? கில்பேட்ரிக் சார். ஓகே சார். ப்ராஜெக்ட் மெத்தட கில் பேட்ரிக் சொன்னாங்க. ஆனா அந்த படிநிலைகளை வந்து யாரு பயன்படுத்துறது அப்படின்னாக்கா ஜான் டூயி. அதனால சுய கற்றல். ஏன் நம்ம சுய கற்றல் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தொழில்நுட்ப கற்றல், ஆசிரியர் மைய கற்றல். தொழில்நுட்ப கற்றலை பொறுத்தளவு என்னன்னாக்கா இதுவும் ஒன் கைண்ட்ஸ் ஆஃப் த செல்ஃப் லேர்னிங் தான் இல்ல. அதுக்கடுத்தது வந்து ஆசிரியர் மைய கற்றல் வந்து பெரும்பாலும் டீச்சர் வந்து அசிஸ்ட் பண்ணுவாங்க. தென் கொஸ்டின் நம்பர் 6, சூஸ் த கரெக்ட் பேர் அப்படின்னு கேட்டிருக்கோம். சரியான இணையை தேர்ந்தெடு. அப்ப சரியான இணையை தேர்ந்தெடுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னாக்கா லேர்னிங் ரைட் ஹேண்ட் சைட்ல லேர்னிங்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அந்த லேர்னிங் தியரியை ப்ரொபோஸ் பண்ண சைக்காலஜிஸ்டும் கொடுத்துருக்கோம். அதுல எல்லாருமே 6th கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இப்போ டோல்மேன் அப்படின்னா சைல்ட் லேர்னிங், அடுத்து லேர்ன் அப்படின்னா ஃபீல்டு தியரி, கோலர்னா இன்சைட் லேர்னிங் தியரி, பண்டூரா அப்படின்னான்றது காக்னிட்டிவ் தியரி அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். அப்படியா? இல்லைங்க சார், பண்டூரா வந்து தப்புங்க சார். வெரி குட். அதனால என்ன ஆப்ஷன் கரெக்டா இருக்கலாம்? சமூக கற்றல் வரும். லாஸ்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் சார், டி ஆப்ஷன் சரியானது. ஏன்னா நம்ம சில சமயங்கள டக்குன்னு மேட்சிங் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் 1, 2, 3, 4 4மே கரெக்ட் அப்படின்னு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த டைப்பை நம்ம சூஸ் பண்ணோம். ஆனா அது மாதிரி இல்லை. ஆல்பர்ட் பண்டூரா என்றவர் சோசியல் கல்ச்சுரல் தியரி, சமூக கலாச்சார கோட்பாடு சார். சரிங்களா? அதனால சில சமயங்கள எப்போதும் நம்ம தெரிஞ்ச மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன்னு, பப்பாளி பார்த்திருப்பீங்க. பப்பாளி வந்து எந்த வகையை சார்ந்தது? சிறு செடி, புதர் செடி, மரம். இவை அனைத்தும் என்ன சரியான விடையா இருக்கும்? மரம் சார். வெரி குட். எல்லாருமே நம்ம என்ன சொல்லுவோம், மரம் தான் சொல்லுவோம். ஏன் பப்பாளி மரம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா சரியான விடை என்னன்னா புதர் செடி சார். கரெக்டா சார்? இது நானா சொல்லல சார், குரூப் 2ல கேட்ட கொஸ்டின். குரூப் 2ல இப்ப நடந்த குரூப் 2 எல்லாருக்குமே போஸ்டிங் போட்டாங்க குரூப் 2. அதனால நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஆங்கிள் பேஸ்ல தான் சார் கொஸ்டின் செட் பண்றேன். நான் ஏற்கனவே டிஎன்பிஎஸ்லயும் பயாலஜி எடுத்துட்டு இருக்கிறேன். அதனால உங்களை வந்து மிஸ்கைட் பண்றதுக்காக ஏதோ கேள்வியை நான் எடுத்து ஈஸியா கொடுத்துட்டேன் அப்படின்லாம் நீங்க எதிர்மறையா நினைக்க வேண்டாம். கட்டாயம் உங்களை கரெக்டான பாதையில கொண்டு போறதுக்காக தான் கொஸ்டின்ஸை நம்ம செட் பண்ணியிருக்கோமே தவிர வேற எதுவும் இல்லை. உங்களுடைய தேவை பூர்த்தி அடைகிறதுக்காக தான் வீணாத்தான். இது என் தேவையை பூர்த்தி அடைகிறதுக்காக இல்லை. நான் பாட்டுன்னு ஃபுல்லா ஹையர் ஆர்டர் எடுக்க நான் ரெடி. நான் அது மாதிரி எடுக்கும்போது நீங்க வந்து எஜுகேஷன்ல ஒரு 5 மார்க் 10 மார்க் வாங்கினாக்கா எப்படி இருக்கும் பாருங்க. சைக்காலஜிக்கலா மற்றவங்க யாருன்னா சில பேர் சொல்லுவாங்கல்ல, சைக்காலஜி படிச்சா வரவே வராதுன்னு. அந்த எண்ணம் தான் நமக்கும் போகும் இல்ல. அதுதான். எனிவே கம் டு த பாயிண்ட். கொஸ்டின் நம்பர் 7, த லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எர்பேடியன் அப்ரோச் லெசன் பிளான் ரைட்டிங் இஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம். எர்பேடியன் பாடத்திட்ட முறையில் கடைசி நிலையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறோம். பெரும்பாலும் எல்லாருமே கரெக்டா தான் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 7க்கு என்ன ஆன்சர் கரெக்டா இருக்கலாம்? அப்ளிகேஷன் என்பது சரியானது. இதுல ஒரு ராங்கான ஆன்சர் நம்ம கொடுத்தோம். எதுனா ஜெனரலைசேஷன். நமக்கு பொதுமைப்படுத்தல் என்ற ஒரு தலைப்பு எர்பேடியன் சொல்லல. இங்க தயாரித்தல், வழங்குதல், அதுக்கடுத்து பயன்படுத்தல் அப்படின்றதுதான். இன்னொன்னு வந்து மதிப்பீடு இருக்கு. நம்ம மதிப்பீடு நம்ம கொடுக்கல. சரியா? அதனால எர்பேடியனுடைய ஸ்டெப் பாத்தீங்கன்னா 5 சார். நம்ம லெசன் பிளான் எழுதுறது யாரை பேஸ் பண்ணி எழுதுறோம் அப்படின்னா எர்பேடியன் தான். நீங்க பிஎட் படிக்கும்போது எர்பேடியனை பேஸ் பண்ணி தான் எழுதுனீங்க. அதனால தான் நமக்கு அந்த 4 காலம் அலாட் பண்ணும்போது ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு காலம், செகண்ட் காலம் கண்டென்ட், தேர்ட் வந்து லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபோர்த் என்ன சார்? அதையும் நீங்களே சொல்லிடுங்களேன்.
வெரி குட் சார். ஃபோர்த்ல வந்து எவாலுவேஷன் அப்படின்னு நம்ம காலம் கிரியேட் பண்ணியிருப்போம் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. தி கிரெடிட் ஃபார் டெவலப்பிங் த லேர்னர் ப்ரோக்ராம் கோஸ் டு அப்படின்னு கொடுத்துருக்கோம். நேர்வழி திட்டமிட்டு செயல்படுத்த பெருமை டேஷை ஸ்டாரும் அப்படின்னு கொடுத்து சிட்னி எல் பிரைஸ், பிஎஃப் ஸ்கின்னர், கிரௌடரு, கில்ஃபோர்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதுல ராங்கான ஆன்சர் கில்ஃபோர்டு சார். தாமஸ் கில்ஃபோர்டு இல்ல, தாமஸ் கில்ஃபோர்டை நம்ம சூஸ் பண்ணி இருக்க மாட்டோம். அப்படியா? அப்ப சரியான ஆன்சர் என்னவா இருக்கலாம்? ஸ்கின்னர். சில பேர் Skinner. ஸ்கின்னர்ன்றது சரியானது சார். சிட்னி எல் பிரைஸேன்றவரு நேர்வழி திட்டமிட்டு கற்றல் முறையை இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு சார் அப்படின்னா சிட்னி எல் பிரைஸே. அப்போ நம்ம சின்ன சின்ன வார்த்தை தான். அவங்க அறிமுகம் செஞ்சதுன்னு கேட்டாங்கன்னா, அதே மாதிரி கண்டறிந்ததுன்னு கேட்டாங்கன்னா, எது ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெட்டீரியல். ஆனா இங்க என்ன பண்ணிட்டோம், டைப்ல லீனியர் ப்ரோக்ராம் மட்டும் கேட்டிருக்கிறோம் சார். அப்ப லீனியர் ப்ரோக்ராம் அப்படின்றது ஸ்கின்னரு, இதுவே பிரான்ச்டு அப்படின்னாக்கா கிரௌடரு, தீமாட்டிக்னா ஆர் மேத்தடிக், மேத்தடிக் இது ஒரு டைப் ஆஃப் ப்ரோக்ராம்டு லேர்னிங் இருக்கு. அதுதான் கில்போர்ட் சார். தாமஸ் கில்பர்ட்னு போட்டிருக்கிறோமா, அவரு தான். அதனால பெரும்பாலும் மேத்தடிக் கிடையாது. நம்ம சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்கோம்னாக்கா ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெட்டீரியல், லீனியர் அண்ட் பிரான்ச்டு, இது மட்டும் தான் சிலபஸ்ல கொடுத்துருக்கு. ஆனா இருந்தாலும் ஆப்ஷன்ல போடுவாங்கன்றதுக்காக மேத்தடிக் ஒரு டைப் ஆஃப் ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெட்டீரியல் இருக்கு சார். யூஸ்வலா அந்த ப்ரோக்ராம்டு லேர்னிங் மெட்டீரியல்ன்றது செல்ஃப் லேர்னிங் டிவைஸ். அதே மாதிரி லீனியர் ப்ரோக்ராம் மெட்டீரியல் பொறுத்தளவு எதரார் லேர்னிங் நடந்தது நடக்கல, அடுத்தடுத்த கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும் சார். இப்போ கூட நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கப்படும் போது நேரம் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால என்ன பண்றோம்னா 7வது கொஸ்டின் முடிஞ்சது, 8 முடிஞ்சது, அடுத்து 9ன்னு அடுத்து நம்ம போயிட்டே இருக்கிறோம். டைம்லாம் தரமாட்டோம் சார். எங்க டைம் தருவோம்? கிரௌடர் மெத்தட். கிரௌடர் மெத்தட்ல அழகா ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் டைமிங் இருக்கும். ஆனா இங்க பொறுத்தளவு ஃபாஸ்டா லீனியர் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. பின் வருவனவற்றுள் தாண்டைக்கு கோட்பாட்டின் மற்றொரு பெயர் அல்லாதது அப்படின்னு கேட்டிருக்கிறோம். இணைப்பு கோட்பாடு, கனெக்டனிசம் தியரி, எஸ்ஆர் டைப் ஆஃப் தியரி, ட்ரையல் அண்ட் எரரு, கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி அப்படின்னு கொடுத்துருக்கோம். ரொம்ப எளிமையான வேணா எல்லோருமே கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி அப்படின்னு சூஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்டா? கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி. ஓகே சார். இப்போ கிளாசிக்கல் கண்டிஷனிங் தியரி ஆக்கநிலை நிறுத்த கற்றல் கோட்பாட்டின் வேறு பெயர் என்ன அப்படின்னா எஸ் டைப் ஆஃப் லேர்னிங் நீங்க படிச்சிருப்பீங்க. அடுத்து இன்னொன்னு என்னன்னு சொல்ல முடியுமா? நம்ம இத சாரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாருன்றதுக்காக தான் இது மாதிரி டைப் ஆன கொஸ்டின்லாம் நம்ம எடுத்தோம். ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டீங்கன்னா, இந்த 9வது கொஸ்டின்லாம் பாருங்க ரொம்ப சிம்பிளா இந்த வாதியார் கேட்டிருக்கிறாரு, இதெல்லாம் இது மாதிரிலாம் கேட்கலாமா அப்படின்லாம் எதிர்மறையான ஒரு எண்ணம் தோன்றி இருக்கும். நம்ம எதற்காக போட்டோம் அப்படின்னா, நேரடியா ஆக்கநிலை நிறுத்தத்தை கேட்டு எக்ஸ்பிளைன் பண்றத ஏற்கனவே தாண்டைக்க போட்டு அடுத்து ஆக்கநிலை நிறுத்தத்தினுடைய வேறு பெயர்களை கேட்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஆக்கநிலை நிறுத்த கோட்பாட்டின் அடுத்த பழமைசார் ஆக்கநிலை நிறுத்த கோட்பாடு. வெரி குட். பழமைசார் ஆக்கநிலை நிறுத்தம் அப்படின்னு சொல்லலாம், கிளாசிக்கல். அடுத்து ஒன் மோர் சிறப்பு ஆக்கநிலை நிறுத்தம் இல்ல. அது வந்து என்னன்னாக்கா அடுத்தடுத்த ஆக்கநிலை நிறுத்தத்தை கொண்டு வரதுக்காக சிறப்பு ஆக்கநிலை நிறுத்தத்தை பயன்படுத்தினாங்க. 2வது தூண்டலை பயன்படுத்தினாங்க. கருவிசார் ஆக்கநிலை நிறுத்தம் வருமா சார்? கருவிசார் ஆக்கநிலை நிறுத்தம் வந்து பிஎஃப் ஸ்கின்னர். Stimulus substitution sir. சார் வலுவூட்டம் இல்லாத வெரி குட் சார், வெரி குட். வலுவூட்டம் இல்லாத தூண்டல் துலங்கல் கற்றல் கோட்பாடு சார். குட் குட். இதை தான் நம்ம எதிர்பார்த்தோம் சார். ஏன்னா சில சமயங்கள்ல இந்த டைப்ல நம்ம பிஜிடிஆர்பில வருது. வித் ரீஇன்போர்ஸ்மெண்ட், வித்தவுட் ரீஇன்போர்ஸ்மெண்ட். வித் ரீஇன்போர்ஸ்மெண்ட், வித்தவுட் ரீஇன்போர்ஸ்மெண்ட்ல பாருங்க துலங்களுக்கான வலுவே கொடுக்கப்படாத ஒரு கற்றல் கோட்பாடு இருக்கு அப்படின்னா இருக்கு. அது யாரு சார்னா ஆக்கநிலை நிறுத்த கற்றல் கோட்பாடு பாவ்லோ, அதுக்கடுத்து ஆக்கநிலை நிறுத்த கற்றல் கோட்பாடு வாட்சன். எனிவே இன்னும் ஒன் மோர் பாயிண்ட் இருக்கு சார். என்ன அப்படின்னா அசோசியேஷன் லேர்னிங் தியரி. ஆங்கிலத்துல என்ன சொல்லுவோம்னா அசோசியேஷன் லேர்னிங் தியரி. என்ன சார் அசோசியேட் பண்ணுது அப்படின்னா ஸ்டிமுலஸ் வித் ஸ்டிமுலஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ். அப்படியே நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டிமுலஸ் கொடுத்துட்டே போகலாம் சார். சைல்ட்ஹுட் ஏஜ்ல மினிமம் 7 லாங்குவேஜ் ஒரு குழந்தை லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க சார்.
இல்ல குறைஞ்சபட்சம் குழந்தை பருவத்துல 7 மொழி வந்து சில பேருக்கு டக்குன்னு அடுத்த கொஸ்டின் வரும். ஏன் சார் மத்திய அரசாங்கம் ட்ரிபிள் லாங்குவேஜ் சொல்றாங்களே, அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு. கரெக்ட் சார். ஆனால் 7 லாங்குவேஜ் நம்ம குழந்தை லேர்ன் பண்ணணும்னா அதுக்கு உண்டான என்விரான்மெண்ட்டும் வேணும். இப்ப பேரண்ட் தமிழ் பேசுறாங்க, அடுத்து இங்கிலீஷ் பேசல, அதனால குழந்தை இங்கிலீஷ் பேசல. அதுக்கடுத்து பேரண்ட் வந்து ஹிந்தி பேசல, கட்டாயம் குழந்தை ஹிந்தி பேசாது சார். அப்போ எப்படி இங்கிலீஷ் பாடத்தை குழந்தை படிச்சுட்டு இருக்கிறானோ அதே மாதிரி தான் சார் இந்தியும் அமையும். அதனாலதான் இந்தி எதிர்ப்பு செஞ்சாங்க. இன்று ஒருவருடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாமேதைய இன்றைய நினைவு கூர்ந்தோம். யாருன்னா பேரறிஞர் அண்ணா. பேரறிஞர் அண்ணா பெரியாருடைய கொள்கை, ஆனாலும் இவர் வெற்றி அடைந்தார். எப்படி அப்படின்னா இவரு இந்தி எதிர்ப்பு நிகழ்வை மிக சிறப்பாக முன்னெடுத்தார். அன்றைய காலகட்டத்தில் மக்கள் வந்து தமிழ் இன மக்கள்னா தமிழ் மட்டுமே பேச தெரிஞ்ச நிகழ்வாக இருந்தது. அந்நிய மொழிகள் தெரியல. அதனால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து இவரு கொடுத்தாரு. பாருங்க, நீதி கட்சியை சார்ந்து கொள்கையில இருந்தாலும் ஆனா சில கொள்கையில வேறுபட்டு அழகா திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னிறுத்தினாரு. அதனால மிகப்பெரும் ஒரு கட்சியாக இல்ல காமராசரை வந்து மிகச்சிறந்த ஆட்சியாளர், அவரையே வந்து வீழ்த்தின ஒரு கட்சியாக நம்ம பார்த்துட்டு இருப்போம். கட்டாயம் நீங்களும் தமிழக வரலாறுல இதெல்லாம் பார்க்கணும். நான் ஏதோ சொல்லிட்டு போல சார், பேரறிஞர் அண்ணா எல்லாம் என்னத்துக்கு இருந்தாலும் சொல்றான், சைக்காலஜி தானே நடத்துறான் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பேரறிஞர் அண்ணா கட்டாயம் அவரை பத்தி 3rd யூனிட்ல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கலாம், அது எது வேணாலும் இருக்கலாம் சார். அதற்கு அடுத்ததாக கொஸ்டின் நம்பர் 10. When the work learned in one situation interrupt the other situation, what is called அப்படின்னு கேட்டிருக்கோம். ஒரு சூழ்நிலையில் கற்றுக்கொண்ட செயல் மற்றொரு சூழ்நிலையில் குறுக்கிடும் போது அது என்னவென்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கோம். எல்லாருமே என்ன கொடுத்திருப்பீங்க அப்படின்னா எதிர்மறை கற்றல் மாற்றம் அப்படின்னு கொடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியானது சார், பி ஆப்ஷன் சரியானது. பி இல்ல ஒரு சூழ்நிலையில் கற்றுக்கொண்ட செயல் மற்றொரு சூழ்நிலையில் குறுக்கிடும் போது அது என்னவென்று அழைக்கப்படுது அப்படின்னு பார்க்கும்போது அது எதிர்மறை. சப்போஸ் குறுக்கிடல அப்படின்னா அதெல்லாம் நேர்மறை அப்படின்னு சொல்லுவோம். குறுக்கிடவும் இல்லை, பெருசா பிளஸும் கிடையாது மைனஸும் கிடையாது, அதை 0 அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேசிஸ்ல கொஸ்டின் நம்பர் 10 பெரும்பாலும் கற்றல் மாற்றத்துல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்கன்றதுக்காக கற்றல் மாற்ற வகையிலிருந்து நம்ம பார்த்துருக்குறோம் சார். அப்ப கற்றல் மாற்ற வகை அல்லது கற்றல் மாற்ற கோட்பாடுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஒத்த கூறு கோட்பாடு தாண்டைக்கு அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இல்ல அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பேக்லி சொன்ன நோக்கத்தின் அடிப்படையில் கற்றுக்கொள்ளுதல நம்ம பேக்லி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். இல்ல பொதுமைப்படுத்தல் கற்றல் கோட்பாடு வந்து ஜட்டு அப்படின்னு படிச்சிருப்போம். இல்ல மனக்கட்டுப்பாட்டு கோட்பாட்டுல வந்து வில்லியம் ஜேம்ஸ் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் அப்படியே நீங்க ரீகால் பண்ணிக்கங்க. அழகா கற்றல் மாற்றத்தும் கற்றல் கோட்பாடு கற்றல் மாற்ற கோட்பாடு, கற்றல் கோட்பாட்டுல வினா இருக்கும், அதே மாதிரி கற்றல் மாற்ற கோட்பாட்டுல வினா இருக்கும். கொஸ்டின் நம்பர் 11. தி ஆர் originators of the theory of similar elements were, ஒத்த கூறுகளின் கோட்பாட்டை உருவாக்கியது யார் அப்படி நம்ம கற்றல் மாற்ற கோட்பாட்டுல தான் எடுத்திருக்கோம். ஜட்டு இல்ல தாண்டைக். அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு கொஸ்டின் நம்பர் 11 தாண்டைக் சார். சில சமயங்கள தாண்டைக்கினுடைய கற்றல் கோட்பாடு டேஷ் உளவியல் ஆய்வாளரின் கற்றல் கோட்பாட்டோடு உள்ளடக்கம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எதை சொல்லுவீங்க? ஜட்டு சார். சரிங்களா, ஜட்டினுடைய பொதுமைப்படுத்தும் கற்றல் மாற்ற கோட்பாடு தாண்டைக்கினுடைய ஒத்தக்கூறு கோட்பாட்டோடு இணைந்தது. தாண்டைக்கு வந்து ஒத்தக்கூறு கோட்பாடு. சரிங்களா, அப்ப நம்ம சிமிலர் எலிமெண்ட்ஸ் கோட்பாடு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு வந்து தாவரவியல் படிச்சவங்களுக்கு விலங்கியல் ஈஸியா இருக்கும், விலங்கியல் படிச்சவங்களுக்கு தாவரவியல் ஈஸியா இருக்கும், இயற்பியல் படிச்சவங்களுக்கு வேதியியல் ஈஸியா இருக்கும், வேதியியல் படிச்சவங்களுக்கு இயற்பியல் எளிமையாக இருக்கும். அதுதான் நம்ம ஒத்த கூறு. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு பேஸ் இருக்கு, அந்த பேஸ் சார்ந்தது. மேக்ஸ் படிச்சவங்களுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஈஸியா இருக்கும், இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிச்சவங்களுக்கு மேக்ஸ் ஈஸியா இருக்கும், மேக்ஸ் படிச்சவங்களுக்கு காமர்ஸ் ஈஸியா இருக்கும், அக்கௌண்டன்சி இல்ல. அடுத்ததா கொஸ்டின் நம்பர் 12. விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் பேஸ் ஆஃப் டீச்சிங்? 5th யூனிட்ல நியூ பார்ட்டாக பின்வருவனவற்றில் கற்பித்தலில் நிலையில்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கு சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்கா இன்ட்ரா ஆக்டிவ். ஏன்னா நமக்கு 3 வகை தான் சார் இருக்கு. ப்ரீ ஆக்டிவ் இருக்கு, போஸ்ட் ஆக்டிவ் இருக்கு, இன்டர் ஆக்டிவ் இருக்கு. இன்ட்ரா ஆக்டிவ் இல்ல. இன்டராக்டிவ் நடக்குமா? இன்டராக்டிவ் நடக்குமா? அப்படி நடந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? இன்டராக்டிவ் நடந்துச்சு அப்படின்னா அவங்க ஸ்லைட்லி மென்டலி டிஸார்டர் அப்படின்னு சொல்லிடுவோம். சிசோஃப்ரெனியா. அவங்களுக்கு என்ன மென்டல் டிஸார்டர் இருக்குன்னா சிசோஃப்ரெனியா இருக்கு அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் சார். எக்ஸாம்பிள் செல்ஃப் டாக்.
செல்ஃப் ஸ்மைல், தன்னைத்தானே பேசிக்குவாங்க, அதை தானே சிரிப்பாங்க. அப்ப அதை இன்டராக்டிவ் சார். சரிங்களா? அப்ப எனிவே இந்த 3 முன் செயல், செயலியல் நிலை, பின் செயல் நிலை அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பாசிவ் இன் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்கோம். சரியான ஆப்ஷன் வந்து சி சார். ஏன்னா ப்ராஜெக்ட் மெத்தட், டிஸ்கவரி மெத்தட், இன்குவரி மெத்தட் இது எல்லாமே ஸ்டூடெண்ட் சென்டர்டு மெத்தட். அப்போ நல்ல தெளிவா பாருங்க. ஸ்டூடெண்ட் சென்டர்ட் மெத்தடா இருந்தா ஸ்டூடெண்ட் ஆக்டிவா இருப்பாங்க. டீச்சர் சென்டர்ட் மெத்தடா இருந்தா டீச்சர் ஆக்டிவா இருப்பாங்க, ஸ்டூடெண்ட் வந்து பாசிவா இருப்பாங்க. அதே மாதிரி டீச்சர் சென்டர்ட் மெத்தட்ல டீச்சர் வந்து பாசிவா இருப்பாங்க. மேக்சிமம் ஃபெசிலிட்டேட்டர் அண்ட் கைடு, எளிமைப்படுத்தி கூறுபவராக இருப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா வழிகாட்டியாக இருப்பாங்க சார். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஸ்கவரி மெத்தடை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா ப்ரூனர். அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் மெத்தடை கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா கில்பேட்ரிக். இன்குவரி மெத்தடை இவங்கன்னு இன்னும் கொடுக்கல சார். லெக்சர் மெத்தடும் அதுதான். நமக்கு சோர்ஸ் இருக்கிறதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. அட்கின்சன் மற்றும் சிப்பரின் கூற்றுப்படி மனித நனவு நிலை டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கோம். ரொம்ப எளிமையான வினாதான் இது. கொஸ்டின் நம்பர் 14க்கு 3. அந்த 3 நம்ம என்னன்னு சொல்றோம்? சென்சரி மெமரி, தென் ஷார்ட் டேர்ம், தென் லாங் டேர்ம். இந்த லாங் டேர்ம் மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி, தென் சென்சரி மெமரி. இப்போ நம்ம இந்த பேசிஸ்ல பார்க்கப்படும் போது வேற எந்த மெமரி கேட்டாலும் அது என்ன டைப் ஆஃப் மெமரியா இருக்கு அப்படின்னா எல்லாமே லாங் டேர்ம் மெமரியுடைய டிவிஷன் தான் சார். இப்போ எக்ஸாம்பிள் விவிட் மெமரி கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படின்னா சரியான நினைவு. அதுக்கடுத்து ஃபிளாஷ் பல்ப் மெமரி, வெட்டொளி நினைவு. ஃபிளாஷ் பல்ப் மெமரி, வெட்டொளி நினைவு. அதுக்கடுத்தது பயோகிராபிக் மெமரி, வரலாற்று ஆய்வு நினைவாக பார்ப்போம், பயோகிராபிக் மெமரி. அதுக்கடுத்து ரோட் மெமரி, இது மனநம் அப்படின்னு படிச்சிருப்போம். இது எல்லாமே எந்த டைப்ல இருந்து சார் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே எந்த டைப் சார்னா 11க்கு சரியான ஆப்ஷன் என்ன சார்னா பி சார், பி. எனிவே இப்ப நம்ம ஒரு புரிதல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஜென்ரலா மெமரியினுடைய டைப்ஸ் 3 தான் சார். வேற எந்த மெமரி கொடுத்தாலும் அந்த மெமரி எல்லாம் எதனுடைய சப்டைட்டில் சார் அப்படின்னா லாங் டேர்ம் மெமரி. இதை கண்டுபிடிச்சது யாரு சார்னா அட்கின்சனும் சிஃபரினும். அதனால இது அட்கின்சன் சிஃபரின் மாடல் அப்படின்றோம். கொஸ்டின் நம்பர் 5. பாவ்லோ ஆய்வின் மணி டேஷ் ஆக செயல்படுகிறது. பாவ்லோ எக்ஸ்பெரிமெண்ட் த பெல் ஆக்டட் அஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம். 15th கொஸ்டினுக்கு சரியான ஆப்ஷன் சிஎஸ் சார், இல்ல சிஎஸ். சிஎஸ் அப்படின்னா யூசிஎஸ்னா அன்கண்டிஷன் ஸ்டிமுலஸ். அன்கண்டிஷன் ஸ்டிமுலஸ்ன்றது ஃபுட்டு, அன்கண்டிஷன் ரெஸ்பான்ஸ்ன்றது சலைவேஷன், கண்டிஷன் ஸ்டிமுலஸ்ன்றது கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டல். அப்ப கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டல்ன்றது பெல்லு. சிஆர்னு ஒன்று இருக்கா அப்படின்னா இல்லை சார், கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஒன்று அன்கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் மட்டும் தான். சில புக்கெல்லாம் சிஆர்னு போட்டிருக்காங்க, கிடையவே கிடையாது சார். நம்ம நேச்சுரலா பார்த்தீங்க அப்படின்னாக்கா நேச்சுரல் ஸ்டிமுலஸ் கெட்டிங் நேச்சுரல் ரெஸ்பான்ஸ், இதுதான் நமக்கு வந்து பொதுவான விஷயம். இயற்கையான தூண்டலுக்கு இயற்கையான துலங்கல், அவ்வளவுதான். செயற்கையான துலங்கல்லாம் ஒண்ணு கிடையாது சார். சிஆர்ன்றது கிடையாது. டி மட்டும் ராங்கான ஆன்சரு. அடுத்து இதனால நம்ம யூசிஎஸ், யூசிஆர், இசிஎஸ் கேட்கலாம் சார். சில சமயங்கள பாருங்களேன், யூசிஎஸ் பிளஸ் சிஎஸ் கியூஸ் என்ன ஆன்சரா இருக்கலாம்? யூசிஎஸ் பிளஸ் சிஎஸ் கியூஸ். வெரி குட் சார், டவுட்டே வேணாம், யூசிஆர். சரிங்களா? இயற்கையான அன்கண்டிஷன் ரெஸ்பான்ஸ். சரியா? நெக்ஸ்ட், ப்ரூனர் லேர்னிங் தியரி வாஸ் கிவன் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். ப்ரூனர் 16th கொஸ்டின்ஸ். டிஸ்கவரி லேர்னிங், ப்ரூனருடைய தியரி என்ன சொல்றோம்? ஏ ப்ரூனர். ஆசுபெல், பண்டூரா, பியாஜே. அசுபல் நமக்கு வந்து சிலபஸ்ல அசுபல் கிடையாது. ஆனா அசுபல் வந்து கனெக்டிவிட்டி தியரி அப்படின்னு சொல்லுவாங்க, இணைப்பு கோட்பாடுன்னு. நமக்கு சிலபஸ்ல அசுபல் கிடையாது, இது பியூர் சைக்காலஜி. பண்டூரா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சோசியல் கல்ச்சுரல் லேர்னிங் தியரி. பியாஜே எல்லாருக்குமே தெரியும், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் 17th கொஸ்டின்ஸ். குறுகிய கால நினைவகத்தில் ஒரு சிறப்பு செயல்முறையின் உதவியோடு
அப்படின்னு கேட்டு 14, 15 அலகுகள் வரை ஒரே நேரத்தில் சேமிக்க முடியும். அதை டேஷ் என்று அழைக்கிறோம். குறியீட்டு முறைங்க சார். இன்னும் கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இது சுங்கிங் சார், துண்டுகள் ஆக்கம். 17வது வினாவிற்கு துண்டுகள் ஆக்கம் இல்ல ஷார்ட் டேர்ம் மெமரி அப் டு 14 to 15 யூனிட்ஸ்ன்னு கொடுத்துருக்கு சார். அப்படின்னாக்கா நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு 15 நம்பர்ஸ் இருக்குனாக்கா அதை பெரும்பாலும் சுங்கிங் போட்டு நம்ம நினைவில் வச்சிருந்தோம்னா ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18. பின்வரும் எந்த நினைவகத்திலிருந்து செயல்படு ஆக்கநிலை நிறுத்தம் நடைபெறுகிறது? ஃப்ரம் விச் ஆஃப் த ஃபாலோவிங் மெமரி டஸ் அப்ரண்ட் அப்படின்னு கேட்டிருக்கோம். எபிசோடிக், சொற்பொருள், வெட்டொலி, சரியான நினைவு. வெட்டொலி நினைவு சார், ஃபிளாஷ் பல்ப். சரிங்களா? என்னன்னாக்கா பின்வரும் எந்த நினைவகத்திலிருந்து செயல்படு ஆக்கநிலை நிறுத்தம். நீங்க செயல்படு ஆக்கநிலை நிறுத்தத்துல என்ன பார்த்திருப்பீங்க அப்படின்னா லைட்டு ஃபிளாஷ் ஆகும் சார். சரிங்களா? கிரீன் லைட்டு ஃபிளாஷ் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்தது இந்த பிஜியன் என்ன பண்ணும்னா புறா அந்த பட்டனை வந்து டச் பண்ணும். அந்த புறாவுக்கு பிடித்த உணவு வந்து கிடைக்கும், பல்லெட்டுன்னு சொல்லுவோம்ல, அது கிடைக்கும் சார். சரிங்களா? அதனாலதான் இதை நம்ம ஃபிளாஷ் பல்ப் மெமரி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அப்ப ஃபிளாஷ் பல்ப் மெமரின்னு சொன்னதுக்கு ரீசன் இதுதான். சப்போஸ் சொற்பொருள் நினைவுனா என்ன சார்னாக்கா ஏதாவது ஒரு வேர்டுக்கு மீனிங் கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா நம்ம நினைவின் அடிப்படையில தான் கண்டுபிடிப்போம். அந்த நினைவு என்னன்னு சொல்றாங்கன்னா சொற்பொருள் நினைவு. எடுத்துக்காட்டா ஒரு திருக்குறள் இருக்கு, திருக்குறளுக்கான விளக்கத்தை சொல்றோம் அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் நம்ம பயாலஜிலேயே கூட பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்ப ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னா ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம மீனிங் சொல்றோமா, அது வந்து என்ன சார்னா சொற்பொருள் நினைவு அப்படின்னு சொல்றோம் சார். இல்ல நம்ம ஜுவாலஜில மோஸ்ட் ஆஃப் த கிரீக் வேர்டு, லாட்டின் டேர்மு, அந்த டேர்ம் தெரியும் போது ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஜுவாலஜில ஒரு ஒரு பெஸ்ட் டெக்னிக்கு அந்த டெக்னிக். எப்படியா இருந்தாலும் எக்ஸாமினர் என்ன பண்ணுவாருனாக்கா ஏதாச்சும் ஒரு வேர்டை வந்து வச்சுட்டு இருப்பாரு, அதுதான் ஸ்டெம் ஆஃப் த கொஸ்டின். அதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா சைக்காலஜியும் அதே தான், ஏதாச்சும் ஒரு வேர்டை வந்து வச்சிருப்பாரு. இங்க என்ன வேர்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்னாக்கா ஆப்பரண்ட் கண்டிஷனிங் அப்படின்னு வச்சிருக்கு. அப்ப ஆப்பரண்ட் கண்டிஷனிங்னா என்னன்னு எனக்கு தெரியும் இல்ல. செயல்படு ஆக்கநிலை நிறுத்தம் என்பது துலங்கல் ஏதிச்சையா நடக்குது சார். அதுக்கு வலுவூட்டம் கொடுத்தோம்னா அழகா என்ன பண்ணிடுது, கற்றல் வந்து உயருது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. கொஸ்டின் நம்பர் 19. கற்றல் விளைவானது டேஷ் கற்றல் வழியோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்கோம். 19th கொஸ்டினுக்கு சரியான ஆப்ஷன் சி சார், விளைவு விதி, லா ஆஃப் எஃபெக்ட். விளைவு விதியின் அடிப்படையில் உருவான கற்றல் கோட்பாடு தான் செயல்படு ஆக்கநிலை நிறுத்தம். அதனால இந்த செயல்படு ஆக்கநிலை நிறுத்தம்னு படிச்சோம்ல, அதுதான் சார் லேர்னிங் அவுட்கம், கற்றல் விளைவு. எப்போதும் நோக்கங்கள் தான், நம்ம நோக்கங்கள் என்னெல்லாம் குறிப்பிடுறோமோ அதன் அடிப்படையில கற்றல் விளைவு வரும் சார். சரியா? என்ன நோக்கம்? மாணவர்களை வந்து அறிந்து கொள்ள செய்தல், மாணவர்களை புரிந்து கொள்ள செய்தல், மாணவர்களை பயன்படுத்த செய்தல், மாணவரிடையே திறனை ஏற்படுத்தல். கட்டாயம் லேர்னிங் அவுட்கம் என்ன நடக்கும்? குழந்தைங்க வந்து ஸ்பெர்முடைய ஸ்ட்ரக்சரை வரைகிறாங்க. அப்ப ஸ்பெர்முடைய ஸ்ட்ரக்சரை வரைஞ்சாங்கன்னா அது லேர்னிங் அவுட்கம், ஸ்கில் வந்துடுச்சு இல்ல. கொஸ்டின் நம்பர் 20. நுண்ணிலை கற்பித்தல் பொதுவாக பின்வருவனவற்றில் எதை பற்றி செய்வதை உள்ளடக்கியது? மைக்ரோ டீச்சிங் டிபிக்கலி இன்வால்வ்ஸ் பிராக்டிகல் விச் ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு கேட்டிருக்கோம். சரியான ஆப்ஷன் என்னன்னா பி சார். பினா குறிப்பிட்ட திறன் மற்றும் நுட்பங்களில் கற்பித்தல். இப்ப வகுப்பறை இடைவினைன்னு போட்டிருக்குமா, அது பிளான்டர்ஸ் சார், பிளான்டர்ஸ். கொஸ்டின் நம்பர் 21. பின் வருவனவற்றுள் நுண்ணிலை கற்பித்தலின் பண்பு அல்லாதது எது அப்படின்னு பண்பு நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றதுக்காக கொஸ்டின் நம்பர் 21 பி ஆப்ஷன் சரியானது சார். கேட்கப்பட்ட வினாவிற்கு நாட், ஏன்னா உடனடி பின்னூட்டம் வழங்கப்படும். அதிக மேற்பார்வையாளர், பொதுவாக எவ்வளவு மேற்பார்வையாளர்கள் இருப்பாங்க? 2 or 3. மேற்பார்வையாளர்கள், மேற்பார்வையாளர் அப்படின்னு என்னதுதான் லார்ஜ் ஆடியன்ஸ். 5 to 6 சார். சரிங்களா? 5 to 6. மீண்டும் பயிற்சி எடுத்தல் அப்படின்றதும் எதனுடைய பண்பு அப்படின்னாக்கா நம்ம மைக்ரோ டீச்சிங்கு. அதே மாதிரி குறிப்பிட்ட திறனின் பயிற்சி எடுத்தல் அதுவும் நம்ம மைக்ரோ டீச்சிங்கு. ஆனா பில மட்டும் அவங்க
குறைந்த மேற்பார்வையாளர்னு போட்டிருந்தாங்கன்னா ஆல் த அபோவ்னு நம்ம ஆன்சரை ஃபிட் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 22. த ஃபாலோவிங் சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் கான்ட்ரிபியூட்டிங் டு லேர்ன். கீழ்கண்ட உளவியல் காரணி கற்றலுக்கு துணை நிற்கிறது. அதுக்கு சரியான ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்கா நுண்ணறிவு, வருமானம், ஊட்டச்சத்து, குடும்ப பின்னணி. இல்ல ஊட்டச்சத்து என்பது பயாலஜிக்கல் ஃபேக்டரு, அதே மாதிரி இந்த குடும்ப பின்னணியும் வருமானமும் சோசியல் ஃபேக்டரு. ஆனா இருந்தாலும் நம்ம என்ன கேட்டிருந்தோம், சைக்காலஜிக்கல் ஃபேக்டர். அதனால நுண்ணறிவு சூஸ் பண்ணோம் சார். யூஸ்வலா இந்த 4 ஆப்ஷனுமே லேர்னிங்ல கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஆனா கேட்ட கேள்வி என்னன்னா சைக்காலஜிக்கல். நெக்ஸ்ட் லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 கொடுத்துருக்கோம். பிஹேவியரிஸ்ட், காக்னிட்டிவிஸ்ட், கன்ஸ்ட்ரக்டிவிஸ்ட், ஹியூமனிசம், கனெக்டிவிசம். இதை அப்படியே கனெக்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 23க்கு சரியான ஆப்ஷன் ஏவில் இருக்கு சார். அப்ப ஏவில் என்ன இருக்கு அப்படின்னா பியாஜே மற்றும் புரூனர் அப்படின்னா அறிவு கட்டமைப்பாளர்களே. அதுக்கடுத்து வாட்சன் மற்றும் பாவ்லோ அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நடத்தையல் ஆய்வாளர்களே. அதுக்கடுத்தது வைகாட்ஸ்கி மற்றும் சோம்ஸ்கி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வைகாஸ்கியும் சோம்ஸ்கியும் கட்டமைப்பாளர்களே. அதுக்கு அடுத்ததாக ஜார்ஜ் சீமன்ஸ் மற்றும் ஸ்டீபன் டவுன்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இணைப்பு கொள்கையாளர்களே. அதுக்கு அடுத்ததாக மாஸ்லோ மற்றும் காரல் ரோஜர்ஸ் எடுத்தோம்னா மானுட ஆய்வாளர்கள், ஹியூமானிஸ்டிக்கு. அதனால சரியான ஆப்ஷனு கொஸ்டின் நம்பர் 23A ஆப்ஷன் ஏ சரியானது சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 24. சாரம் கட்டுதல் என்ற கற்றல் கருத்தை அறிமுகம் செய்தது யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம். சரியான ஆப்ஷன் புரூனர் சார். சில சமயங்கள்ல இந்த சாரம் கட்டுதலை அதிக அளவு பயன்படுத்தியது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா வைகாட்ஸ்கி. வைகாட்ஸ்கி என்ன சொல்றாருன்னா மொழியானது சமூக இடைவினையின் மூலமாக மொழி வளருதுன்றாரு சார் வைகாட்ஸ்கி. சோம்ஸ்கி என்ன சொல்றாருன்னா இல்ல இது ஹெரிடிட்டி அப்படின்றாரு சார். பண்டூரா என்ன சொல்றாரு சோசியல் கல்ச்சுரல் அப்படின்றாரு சார். அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 25. கைனஸ்தட்டிக் கற்போர் டேஷ் வழியாக கற்றுக்கொள்கிறார்கள். கைனஸ்தட்டிக்கு 25க்கு எல்லாருமே கரெக்டா ஆன்சர் போட்டிருப்பீங்க. ஆப்ஷன் டி தொடுதல். இல்ல ஆடியோ லேர்னர், விஷுவல் லேர்னர், ஏ அண்ட் பி கிடையாது, டச் இல்ல டச் சென்ஸ். அப்போ தொடு உணர்வின் மூலமாக கற்றல் என்ற ஒரு முறையை சொன்னது யாருன்னு சொல்ல முடியுமா? அவர் வந்து கல்வியாளர் சார். வெரி குட் சார், வெரி குட். மரியா மாண்டிச்சோரி சரியான ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 26. வெற்றியை தரும் பதில்கள் மூலம் மீண்டும் செயல்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகும் என்பது டேஷ். வெற்றியை தரக்கூடிய பதில்கள் மூலம் மீண்டும் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். டேஷ் மீன்ஸ் ரெஸ்பான்ஸ் ஃபாலோட் பை த சாட்டிஸ்ஃபையிங் அவுட்கம் ஆர் லைக்லி டு பி ரிப்பீட்டட். கொஸ்டின் நம்பர் 26க்கு சரியான ஆப்ஷன் விளைவு விதி. ஏன்னா ஆயத்த விதி, பயிற்சி விதி, விளைவு விதி. விளைவு விதி தான் பரிசை பத்தி சொல்லுது சார். அதனால்தான் முதல்ல இந்த வலுவூட்டம் அல்லது பரிசு இதை பத்தி சொன்னது யாரு அப்படின்னா தாண்டைக் சார். ஆனா அதிக அளவு பயன்படுத்துனது யாரு சார்னா பிஎஃப் ஸ்கின்னர். நீங்க கவனிச்சிருப்பீங்க, நம்ம டிஎன்ஏ வந்து டபுள் எலிக்கல் அப்படின்னாக்கா வாட்சன் அண்ட் கிரீக். ஆனா அதுக்கு முன்னாடி பிராங்க்லின் தான் அந்த டபுள் எலிக்கலா இருக்கிறத போட்டோகிராபிக் எடுத்தாரு. இல்ல ஒருத்தர் ஆய்வு பண்ணவர், ஒருத்தர் நோபல் பிரைஸ் வாங்கினவர் வேற ஒருத்தர். அது மாதிரி விளைவு விதியை வந்து இவர் தாண்டைக்கு சொல்லிட்டாரு சார். ஆனா விளைவு விதியை கரெக்டா பயன்படுத்தி இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டை பத்தி சொல்லாம விட்டாரு சார். அதனால இந்த கிரெடிட் கோஸ் டு யாருக்கு போயிடுச்சு சார் அப்படின்னா பிஎஃப் ஸ்கின்னருக்கு போயிடுச்சு. இல்ல ஒரு ஆய்வை வந்து மீள் ஆய்வு செய்து ஒரு பெரிய ஆளா ஆக முடியுமா அப்படின்னா முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டு இதுதான். இல்ல அதனால கொஸ்டின் நம்பர் 26க்கு சரியான ஆப்ஷன் சி. 25க்கு டி, 24க்கு சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28 வரும் சார். 28ல மாணவர்கள் வினாக்கள் மூலம் 27க்கு சி. இல்ல புரிதல் இல்லாமல் நினைவுபடுத்திக் கொள்ளுதல் என்பது அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்படின்னா என்ன ரோட் லேர்னிங் அப்படின்னு போட்டிருப்போம். சி ஆப்ஷன். ஆறு ரோட் மெமரி. குருட்டு மனப்பாடம் அப்படின்னு சொல்லலாம், குருட்டு கற்றல் அப்படின்னு சொல்லலாம் சார். குறியீட்டு கற்றல், தூண்டல் துலங்கல் கற்றல், தொடர்ச்சியான கற்றல். இது மூணுமே எங்க சார் படிச்சோம்? எங்கேயோ ஒரு இடம் படிச்ச விடுங்க சார். லேர்னிங் ஸ்டெப் காக்னியோட கற்றல் படி. வெரி குட் சார். காக்னியோவினுடைய கற்றல் வகையில குறியீட்டு கற்றல், தூண்டல் துலங்கல் கற்றல், தொடர்ச்சியான கற்றல், அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா பொதுமைப்படுத்தி கற்றல். இந்த 4மே நடத்தை சார் கற்றல் கோட்பாடு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கடுத்து வேறுபடுத்தி கற்றல், கருத்துர கற்றல், விதிவழி கற்றல், இறுதியாக பிரச்சனையை தீர்த்தல். இந்த 4மே அறிவுச்சார் கற்றல் கோட்பாடு என்று குறிப்பிட்டார் சார். அவரே 2 கோட்பாட்டை பிரிச்சு சொன்னார்.
எங்க நம்ம ஏற்கனவே கற்றல் கோட்பாட்டை 2 பிரிவா பிரிச்சு நடத்தியல் கற்றல் கோட்பாட்டால அதுக்கடுத்து அறிவு அப்படின்னு சொன்னோம் இல்லை, அது மாதிரி சார். கொஸ்டின் நம்பர் 28 மாணவர்கள் வினாக்கள் மூலம் அறிவை பெறுகிறார்கள் என்பது டேஷ் அப்படின்னு சொல்றோம். 28 ஏ சார் விசாரணை பயிற்சி மாதிரி, மேம்பட்ட நினைவு மாதிரி, கருத்து அடைதல் மாதிரி, மேற்கூறிய அனைத்தும் கொடுத்துருக்குமா? விசாரணை மாணவர்கள் வினாக்கள் மூலம் அறிவை பெறுதல். விசாரணை மாணவர்களை வினாக்கள் மூலம் ஆர்வத்தை தூண்டுறது அப்படின்னு சொன்ன மைக்ரோ டீச்சிங் என்ன சார்னா கிளர் வினாத்திறன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 29 முந்தைய கற்றல் புதிய கற்றலுக்கு எந்த தாக்கமும் இல்லாது இருந்தால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். சி ஆப்ஷனு என்ன? பூஜ்ஜிய கற்றல் மாற்றம். 29 பூஜ்ஜிய கற்றல் மாற்றம். நேர்மறை கற்றல் மாற்றம் அது பயன்படும். அதுக்கடுத்தது லாஸ்ட் 30 ஒரு கற்றல் வளைகோட்டில் தேக்க நிலை கடப்பது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம். 30க்கு பாருங்க மேற்கூறிய அனைத்தும் அப்படின்னா என்ன? கற்பித்தல் நுட்பத்தை மாற்றுறது. அப்பனா என்ன? தேக்க நிலைக்கு என்ன காரணம்? சரியா கற்பிக்கலைன்னா தேக்க நிலை வரும், அதனால அதை மாத்திட்டோம். அடுத்து கற்றல் முறையில் மாற்றுதல். மாணவர் தேக்க நிலை வந்துருச்சு, எது? மென்டல் பேட்டிக்கு. அப்போ கட்டாயம் அவங்க கற்றுக்கொள்ள முறையை மாற்றணும் சார். இரவு நேரத்தில் படிக்கணுமா, பகல் நேரத்தில் படிக்கணுமா, எப்படி படிக்கணும் அப்படின்னா. அடுத்து ஆர்வத்தை தூண்டல் சார், கட்டாயம் ப்ரொமோட் இன்ட்ரெஸ்ட். அடுத்ததாக சில பேர் வேகமா போறேன்னு நினைக்க வேண்டாம். நம்ம இந்த 30க்கு சரியான ஆப்ஷன் டி சார். சார் 28க்கு சார் 28 ஏ சார். 13 சார். 13 13 சி சார். எனிவே கொஸ்டின் நம்பர் 6 இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி. இப்ப நம்ம பார்த்தது லேர்னிங் அண்ட் டீச்சிங், கற்றலும் கற்பித்தலும் பார்த்துட்டோம். இப்போ நுண்ணறிவும் ஆளுமையும் பார்க்க போறோம். சரியா? அப்ப நுண்ணறிவுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் சுற்றுப்புற சூழ்நிலையிலிருந்து புலனுறுப்புகள் மூலம் பெறப்படும் தகவல்களின் செயலை டேஷ் என்று அழைக்கிறோம். டேஷ் இஸ் த ப்ராசஸ் பை விச் த சென்ஸ் ஆர்கன்ஸ் ரிசீவ்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த என்விரான்மெண்ட். சரியான ஆப்ஷன் புலனுணர்வு. கொஸ்டின் நம்பர் 1க்கு புலனுணர்வு. புலன் காட்சி என்பது புலனுணர்வுக்கு பொருள் கண்டறிதல். புலனுணர்வுக்கு பொருள் கண்டுபிடிச்சோம்னா புலன் காட்சி. அடுத்து கவனம் என்பது ஃபோக்கஸ்டு ஆன் ஆப்ஜெக்ட், ஒரு பொருளின் மீது கவன குவிப்பு. கற்றல் என்பது பர்மனன்ட் சேஞ்சஸ், நிலையான நடத்தை மாற்றம். பர்மனன்ட் சேஞ்சஸ் த்ரூ பிராக்டிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பயிற்சி மற்றும் அனுபவத்தின் ரீதியாக ஒரு உயிரிக்கு நிலையான நடத்தை மாற்றம் கிடைச்சுன்னா அதுக்கு பேர் கற்றல். அதனால இப்ப நமக்கு சரியான ஆப்ஷன் புலனுணர்வு. தென் கொஸ்டின் நம்பர் 2 நனவு நிலையில் முயற்சி இல்லாமல் ஒரு பொருளை அல்லது செயலின் மீது கவனம் செலுத்துவது. which refers to attention to an object or an idea without any conscious effort sir. Question number 2க்கு சரியான ஆன்சர் பி சார், இன்வாலண்டரி அட்டென்ஷன். நீங்க அதை வச்சு கூட கண்டுபிடிச்சிடலாம் சார். பாருங்க, வித் கான்சியஸ் வித்தவுட் கான்சியஸ் அப்படின்னா நனவு நிலை இல்லாம. அப்ப நனவு நிலை இல்லாம வாலண்டரி, இன்வாலண்டரி, ஹாபிச்சுவல், டிவிஷன் அப்படின்னு கொடுத்துருக்குமா? அப்ப இன்வாலண்டரியை பொறுத்தளவு வித்தவுட் எனி கான்சியஸ் எஃபோர்ட். இப்ப நமக்கு உள்ளார வில் பவர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை சார், ஆனா வாலண்டரி அட்டென்ஷனுக்கு யூஸ் பண்ணணும். ஹாபிச்சுவலுக்கு இது ரெண்டுமே தேவையில்லை, பழக்கம். அதனால எடுத்துக்கிட்டா இப்ப இரவு 8:15 நமக்கு வைண்ட் அப் பண்ணுவோம். 8:15 உங்களை அறியாம நேரா போவீங்க, கிச்சனுக்கு போவீங்க, தட்டு எடுப்பீங்க, ஃபுட் எடுத்துக்குவீங்க, சாப்பிடுவீங்க. இதுல எந்த விதமான கான்சியஸோ வித் கான்சியஸோ வித்தவுட் கான்சியஸோ கிடையாது சார். டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன் என்னன்னு சொல்ல முடியுமா? ஒரே நேரத்துல ரெண்டு செயல். வெரி குட் சார், வெரி குட், வெரி டிவிஷன் அப்படின்னாவே சாப்பிடுறது சார். என்ன சார்? கிளாஸ் கவனிச்சனே அப்படியே சாப்பிடுறது. வெரி குட், வெரி குட், தப்பே கிடையாது. இதுதான் நம்ம ஆன்லைன் ஃபுல் ஃப்ரீடம் சார். லேர்னருக்கு ஃபுல் ஃப்ரீடம். வீடியோவை மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க, ஆடியோவை கேட்டுங்க. சில பேர் சமையல் கூட பண்ணிட்டு இருப்பாங்க. சூழல் அதெல்லாம் தப்புலாம் கிடையாது சார், அவங்க குடும்ப சூழ்நிலை. ஆனா ஆக மொத்தத்துல கட்டாயம் ஏதோ ஒரு விதத்துல பிரெயின்ல போய் ஸ்டோர் ஆகும், ரீகால் ஆகும், வாட் எவர் மேபி. இல்ல நமக்கு இப்படிதான் இருக்கும், இப்படி இருந்தாதான் நான் படிக்கணும், டீச்சர்னா கொடை எடுத்து போகணும், டீச்சர்னா சாரி கட்டிட்டு இருக்கணும், முண்டாஸ் கட்டிட்டு இருக்கணும், இப்படி பார்த்தா தான் இவங்க தான் டீச்சரு அப்படின்னு
பிலீவ் பண்ண காலம் ஏன்ஷியன்ட். கரெக்டா? இப்ப ஜீன்ஸ் போட்டுட்டு கூட டீச்சர் இருக்கலாம், டிஷர்ட் போட்டுட்டு கூட டீச்சர் போகலாம், இல்ல அப்படிதானே? அதனாலதான் நம்ம மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பெண் ஆசிரியர்கள்லாம் சுடிதார் போட்டு போகலாம் அப்படின்னு சொன்னார் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. பொருத்தமற்ற வெளிப்புற தூண்டல் இல்லாத போது இருப்பதாக. அந்த லாஸ்ட் சொல்லல சார், டிவிஷன் ஆஃப் அட்டென்ஷன். ஆமா, நம்ம தான் சொன்னோமே, ஒரே நேரத்துல 2 வேலை செய்வாங்க, அதுக்கு பேரு டிவிஷனு. சரியா? சில பேர் வந்து நீடித்த நிலையான கவனம் இருக்கும் சார். எக்ஸாம்பிள் சயின்டிஸ்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க, கிரியேட்டிவிட்டஸ், படைப்பாளிகள். கிட்டத்தட்ட ஒருவர் வந்து சில நாட்களாக ஒரு செயல்ல ஒரே செயலில் ஈடுபட்டு இருக்கிறாருன்னா அவர் என்ன அப்படின்னா சஸ்டைனபிள் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். நீடித்த நிலையான கவனம். நீங்க கூட இப்ப தொடர்ந்து கவனம் இருந்துகிட்டே இருக்கு. அழகா உங்களுக்கு ரிலீஃபே எப்ப தெரியுங்களா? நெக்ஸ்ட் மந்த் 12 தான் சார். அன்னைக்கு இரவு தான் நீங்க மகிழ்ச்சியா தூங்குவீங்க. இல்ல எங்க சார் அன்னைக்கு கூட கொச்சின் எப்படி வந்துச்சு அப்படின்னு அதை தான் சார் நாங்க பதட்டமா இருக்கோம். அதெல்லாம் யோசிக்க கூடாது. அழகா டீப் ஸ்லீப் எப்ப அக்டோபர் 12 எடுத்துக்கணும். இப்ப கூட எடுக்கலாம், தப்பே கிடையாது. எனிவே நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3க்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் என்னன்னா சி சார், இல்பொருள் காட்சி. இல்ல பொருத்தமற்ற வெளிப்புற தூண்டல் இல்லாத போது இருப்பதாக. அப்ப இல்லாதது இருக்கிறதுனாக்க இல்பொருள் அப்படின்னு நம்ம வேர்டை வந்து யூஸ் பண்றோம். இல்ல திரிபு காட்சி அப்படின்னா தூண்டலை தவறா புரிஞ்சுக்குவாங்க. அதீத நம்பிக்கை டெலூஷன். மேற்கூறிய அனைத்தும் நம்ம சொல்லவே மாட்டோம். இல்ல அப்ப நம்ம இந்த மூன்றுமே எங்க இருந்து கேட்டோம்னா இன்டெலிஜென்ஸ், பர்சனாலிட்டி தான். ஆனா இந்த இன்டெலிஜென்ட் பர்சனாலிட்டியில சென்சேஷனு, பெர்செப்ஷனு, அட்டென்ஷன் இருக்கு சார். சரியா? அதனால நம்ம இங்க இத கொஸ்டினா செட் பண்ணோம். நெக்ஸ்ட் 4th கொஸ்டின், ஐக்யூ கேன் பி மெஷர்ட் பை விச் த ஃபாலோவிங் ஃபார்முலா அப்படின்னு ரொம்ப எளிமையான வினா தான். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, ஏன் இந்த கொஸ்டின்லாம் இந்த ஆள் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா இது மாதிரி வினாவும் நம்ம போர்டு எக்ஸாம்ல வருது சார். சரிங்களா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் சில பேர்லாம் வந்து ரிப்பீட்டட் லேர்னரு, எஜுகேஷனாவே டஃப்பாவே வருது, அவங்க தான் ரிப்பீட்டட் லேர்னர் தானே, அவங்க என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணும் தானே. பார்த்தா அது மாதிரி இருக்காதே. வேணா நியூ லேர்னர் சொல்லலாம் சார், அதுல இருக்கு நியாயம். இல்ல இப்பதான் புதுசா டிஆர்பி எழுத போறாங்க, அவங்க சொல்லலாம். நம்ம திரும்ப திரும்ப எழுதிருக்கோமே. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2001ல இருந்து எடுத்து பாருங்க, எவ்வளவு எளிமையான வினாக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் போன நடந்த பிஜிடிஆர்பி நீங்க சில பேர் ரிப்பீட்டட் பேட்ச் எழுதிருப்பீங்க, நீங்க ரிப்பீட்டட் பேட்ச் எழுதுறவங்களே கொஸ்டின் எடுத்து பாருங்க சார். 30 கொஸ்டின்ல 15 கொஸ்டின் எளிமையான வினா தான். நமக்கு என்ன தெரியுங்களா, ஏதோ ஒரு கேள்வி, 2 கேள்வி, 3 கேள்வி, 4 கேள்வி டப்பா வருது பத்தியா, அது மட்டும் தான் சார் நம்ம மனசுல இருக்கு. மீறி எளிமையா இருக்கிற கேள்வி எல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சு. இல்ல அப்ப எனிவே அதனாலதான் இந்த கொஸ்டின் நம்பர் 4 நம்ம எளிமையா எடுத்திருக்கிறோம். எல்லாருமே கரெக்டா நீங்க ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆப்ஷன் ஏ என்பது சரியானது. MA / CA × 100 சார். இல்ல சில சமயங்கள 100 ± 5ன்னு வந்தாலும் அதுவும் கரெக்ட் தான் சார். அப்ப ரெண்டுமே இருந்தா சார் அப்படின்னாக்கா நீங்க ± 5 போடுங்க சார். நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல மன வயது / கால வயது × 100ன்னு இருக்கா, அதுக்கு பக்கத்துல ± 5ன்னு இருந்ததுன்னா ± 5 போட்டுருங்க, சூஸ் பண்றீங்க. சரி சார் இதுவும் இருக்கு அதுவும் இருக்குனாக்கா அதான் சார், அதுவும் இருந்ததுன்னா ± 5. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6, நுண்ணறிவு என்பது 3 காரணி கூட்டு சக்தி அப்படின்னாரு சார். யாரா இருக்கலாம் அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது அவர் யாரு சார்னா ட்ரையார்கி தியரி. ஏன்னா 3னாவே ட்ரை தானே. நம்ம பயாலஜில மோனோ, டை, ட்ரை, டெட்ரா, பென்டா அப்படின்னு நம்ம தான் படிச்சுட்டு இருக்கோம். அதனால ட்ரை அப்படியே அப்ளை பண்ணுங்க. நோன் டு அன்னோன், தெரிஞ்சதுல இருந்து தெரியாது. இல்ல அதே மொனார்கி அப்படின்னு சொல்லப்படும் போது ஆல்பர்ட் பீனே. ட்ரையார்கி யாருன்னு சொல்ல முடியுமா? மாஸ்லோ சார். காண்டெக்ஸ் சார். ஸ்டென்பர்க் சார். சரிங்களா? நமக்கு ஓல்டு சிலபஸ்ல ஸ்டென்பர்க் கொடுக்கல, இப்ப நியூ சிலபஸ்ல ஸ்டென்பர்க் கொடுத்திருக்கு. இன்டெலிஜென்ஸ்ல எந்த இன்டெலிஜென்ஸ் தியரியும் கேட்காம ஸ்ட்ரெயிட்டா ட்ரையார்கி தியரி மட்டும் கேட்கலான்னு தான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க அக்டோபர் 12 பார்த்துட்டு அந்த ஆளு கேட்கலான்னு சொன்னானே கேட்கலையே அப்படின்னு எதிர்மறையா பார்க்க கூடாது. எனவே ட்ரையார்கி, ஸ்டென்பர்க், ஆலியார்கி அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா பலகாரணின்றது தோண்டைக்கு, இருகாரணி ஸ்பியர்மேன். நல்லா கவனிங்க, ஸ்பியர்மேன் மட்டும்தான் சார் இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர். அதே மாதிரி ஒரு காரணிக்கு கோட்பாட்டை சொன்ன பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவர். அதுக்கடுத்து 3 காரணியும் பலகாரணியும் 2 பேரும் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர்கள்.
அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7ல பாருங்க, பொருள் செயல் விளைவு நுண்ணறிவு கோட்பாட்டை மேம்படுத்தியது யார்? ரொம்ப எளிமையான வினாதான். ஆறாவது கேள்விக்கு பி சார். என்ன மேடம் கேக்குறீங்க? ஃபிஃப்த் கொஸ்டின் சார். ஓ, 5th வந்து ஸ்கிப் பண்ணிட்டோமோ? வெரி குட் சார். அப்ப நல்ல கவனமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். எந்த கோட்பாடு கற்றல் மற்றும் கற்பித்தல் செயல்பாட்டில் வெகுமதிகள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். சரியான ஆப்ஷன் ஏ சார். கோட் லெவின். டோல்மன், ஹல்லு, கோலரு. ஹல்லு வந்து யார் தெரியுங்களா? எஸ்ஆர் லேர்னிங் தேரிக்கு கீழே வராரு. ஆனா இவரும் வலுவூட்டுதலை பத்தி அங்க வந்து ஃபார்முலாவில கே யூஸ் பண்ணாரு. ஆனா வலுவூட்டத்தை பத்தி இவரு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணல. அதனால ஹல்லு. அதுக்கடுத்து டோல்மனும் கோலரும் காக்னிட்டிவ் லேர்னிங் சார். இவங்க 2 பேருமே அறிவுப்புல கற்றல் கோட்பாடு. லேவின் இருக்கிறாருல்ல, இவர் தூண்டல் துலங்கல் கற்றல் கோட்பாட்டுல வலுவூட்டத்தோடு சார்ந்தவர் சார். அதனால நம்ம இங்க ஹைலைட் பண்ணது யாருன்னா ரிவார்டு அண்ட் பனிஷ்மெண்ட் ரெண்டும் சேர்ந்தது லேவின். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. பொருள் செயல் விளைவா? பொருள் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, கில்ஃபோர்டு வந்து சரியான ஆப்ஷன் இல்ல. தாண்டைக்கு வந்து பல காரணி கோட்பாடு, தஸ்டன் வந்து குழு காரணி கோட்பாடு, கார்ட்னர் அப்படின்னு பார்க்கும்போது பல வகையான நுண்ணறிவு கோட்பாடு அப்படின்னு நம்ம படிச்சிட்டோம். பொருள்ல பாத்தீங்கன்னா 5 இருக்கு, செயல்ல பார்த்தோன்னா 6 இருக்கு, விளைவுல பாத்தீங்கன்னா 6 இருக்கு. இது மாடர்னு. 5 × 6 × 6 ஈக்குவல் 180 அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்கோம் சார். சப்போஸ் ஓல்டுன்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், 4 × 5 × 6 சார் அப்படின்னா என்ன 120. மிடில் என்னன்னு கேட்டாங்கன்னா அப்போ 150 அப்படின்னு பாக்குறோம் சார். பொருள் செயல் விளைவு. அப்போ பாடப்பொருள் என்னவா இருக்கு, அதுல எப்படி செயல்படுத்துவோம்? அறிவை பயன்படுத்துவோம், நினைவை பயன்படுத்துவோம், நினைவில் இருத்தலை பயன்படுத்துவோம், அதுக்கடுத்து குவிச்சிந்தனையை பயன்படுத்துவோம், விரிச்சிந்தனையை பயன்படுத்துவோம், மதிப்பீடுதலை பயன்படுத்துவோம். இதெல்லாம் பயன்படுத்தணும்னா விளைவு கட்டாயம் கிடைச்சிடும் சார். சரியா? அதனாலதான் பொருள் செயல் விளைவு அப்படின்னு சொல்றோம். கொஸ்டின் நம்பர் 8 சிக்மண்ட் ஃப்ராய்டு கூற்றுப்படி மகிழ்ச்சி கொள்கை எதுன்னு கேட்டிருக்கிறோம் சார். கொஸ்டின் நம்பர் 8க்கு சரியான ஆப்ஷன் ஏ. இல்ல, ஈகோ என்பது என்ன? ஈகோ என்ன கொள்கை சார்? ஏதோ ஒரு கொள்கை விடுங்க சார். உண்மை கொள்கை சார். வெரி குட் சார், உண்மை கொள்கை. கொஸ்டின் நம்பர் 7க்கு சரியான ஆப்ஷன் பி. ஓகே சார், தேங்க்யூ சார். வந்து அழகா பியூட்டிஃபுல்லா அட்ராக்டிவான ஒரு ஏஸ்தட்டிக் கலர் போட்டிருக்காரு பாருங்க. சரிங்களா? அப்ப எனிவே ஈகோ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈகோன்றது உண்மை, ரியாலிட்டி. சூப்பர் ஈகோ மொராலிட்டி. கரெக்டா? மொராலிட்டி. இன்னும் சப்போஸ் சிக்மண்ட் ஃப்ராய்டுல இடி ஈகோ, சூப்பர் ஈகோ கேட்கலாம், கான்சியஸ், சப்கான்சியஸ், அன்கான்சியஸ் கேட்கலாம். அப்படின்னா ஓரல் ஸ்டேஜ், ஆனல் ஸ்டேஜ், பாலிக் ஸ்டேஜ், லெட்டன்சி ஸ்டேஜ், ஜெனியல் ஸ்டேஜ், அப்படின்னா ஒடிபஸ் கேட்கலாம், அப்படின்னா எலக்டஸ் கேட்கலாம், அப்படின்னா சப்ரஷன் அண்ட் ரெப்ரஷன் கேட்கலாம், டிஃபென்ஸ் மெக்கானிசம். அப்படியும் இல்லைன்னா மோட்டிவேஷன் தேரியில ஃபோர்கெட்டிங் தேரியில சப்ரஷன் தேரியை கேட்கலாம் சார். அப்ப எனிவே ஏதாவது ஒரு ஆங்கிள் பிடிச்சி அப்படின்னா ஹிஸ்டீரியா என்ற மன நோய்க்கு ஹிப்னாட்டிசம் என்ற முறையை கையாண்டார் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 5th நேரடி சொல்லுங்க சார். சார் கொஸ்டின் நம்பர் 7க்கு பி ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. தமிழ் மீடியத்துல கார்ட்னர்னு இருக்கு பி ஆப்ஷனு, தமிழ் மீடியத்துல சில கார்ட்னர்னு இருக்கு, பில கில்ஃபோர்ட்னு இருக்கு. எந்த ஆன்சர் சார்? எந்த கொஸ்டின் மேம் சொல்றீங்க? 7 சார். 7க்கு வந்து ஏபிசி அப்படின்னா ஓகே அங்க டைப்பிங்ல அப்படியா இருக்கு. நான் எழுதும்போது என்ன பண்ணிட்டேன்னா ஏபிசிடின்னு தானே எழுதுவேன். இந்த இடத்துல என்ன பண்ணிட்டேன்னா ஏ பியை கீழே போட்டேன், அதுக்கடுத்து சியை வந்து கில்ஃபோர்ட் போட்டேன் சார். சரிங்களா? தமிழ்ல நான் ஹேண்ட் ரிட்டனா எழுதி கொடுத்தது அதுதான். அதனால டைப் பண்ணவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எப்போதும் ஏபிசிடின்னு தானே வரும், அது இயல்பு தான். அதனால அதை மட்டும் மாத்திங்க. ஆனா நான் ஹேண்ட் ரிட்டன்ல இந்த இடம் என்ன பண்ணேன்னா மாத்தினேன், ஏபிசிடி அப்படின்னு. ஓகே சார். என்னன்னா சரியான ஆப்ஷன் என்னன்னா கில்ஃபோர்டு தான் சார் சரியானது. நெக்ஸ்ட் அங்க வந்து அந்த ஆப்ஷன் மட்டும் மாத்தி விட்டுருங்க சார். தமிழ்ல கார்ட்னர் அப்படின்னு இருக்கு. ஓகே சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 5th ஸ்டெப் ஆஃப் டைரக்ட் கவுன்சிலிங் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறோம். நேரடி அறிவுரை பகிர்தல் வில்லியம்சன் தான் இதை உருவாக்குனாரு. அப்போ சரியான பதில் என்ன அப்படின்னா கவுன்சிலிங் சார். அந்த கவுன்சிலிங்கை நீங்க ஆன்சர் பண்ணணுன்றதுக்காக நான் 5வது படிநிலைக்கு போகணும் சார். கவுன்சிலிங்கு அனாலிசிஸ்ன்றது முதல் படிநிலை சார், சிந்தசிஸ்ன்றது 2வது படிநிலை, டயக்னாசிஸ்ன்றது 3வது படிநிலை, 4வது படிநிலை என்ன சார்?
வருவது உரைத்தல். குட் சார். அப்ப நம்ம இந்த பேசிஸ்ல அவங்க வந்து ஸ்டெப்ல கேட்டாங்கன்னா, அப்போ நம்ம கவுன்சிலிங்ல டைரக்ட் கவுன்சிலிங் இருக்கு, இன்டைரக்ட் கவுன்சிலிங் இருக்கு, எக்லெட்டிக் இருக்கு சார். எக்லெட்டிக் வந்து எஃப்சி தான்னு நீங்க படிச்சிருப்பீங்க, வில்லியம்சன் படிச்சிருப்போம், காரல் ரோஜர்ஸ் படிச்சிருப்போம். இந்த 3 பேருக்கும் உள்ள டிஃபரெண்ட் என்ன சார் அப்படின்னா, இவர் வந்து ஆசிரியர் மையம், அவர் வந்து மாணவர் மையம். அவர் வந்து 2 பேருமே. அதுக்கடுத்து கொஸ்டின் நம்பர் 10க்கு பர்சோனா என்ற சொல்லின் பொருள் என்ன? எளிமையான வேணா. கரெக்டா? பர்சோனா 10க்கு வந்து சரியான ஆப்ஷன் என்னன்னா பி, நடிகர் இல்லின் முகமுடி. ஆக்டர் ஆஃப் ஃபேஷியல் மாஸ்க் அப்படின்னு கொடுத்துருக்கோம். பாடி லாங்குவேஜா, பிஹேவியரா, பிசிக்கல் ஃபிட்னஸா. கொஸ்டின் நம்பர் 11 வந்து மீத்திறன் வகைப்பாட்டிற்கான நுண்ணறிவு ஈவு என்னன்னு கேட்டிருக்கிறோம். நுண்ணறிவு ஈவுக்கான சதவிகிதம் எல்லாருமே சரியான ஆப்ஷன் என்ன போட்டிருப்பீங்கன்னாக்கா 5% போட்டிருப்பீங்க. சில சமயங்களில் 3 to 5 இருந்ததுனாலும் அது சூஸ் பண்றேங்க சார். இப்போ 60% வந்து ஆவரேஜ் சார், சராசரியானவர்கள். அதுக்கு அடுத்தது 1% இருக்கா, அது ஜீனியஸ். அடுத்து 14% ஒண்ணு இருக்கா, 14. யாராவது ஆன்சர் சொல்ல முடியுமா? 14 கரெக்டா யோசிச்சு சொல்லுங்க. திறன் மிக்கவர். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சரி சார், திறன் மிக்கவர், அதுக்கடுத்து சராசரிக்கும் பின்தங்கியவர். கரெக்டா? டோன்ட் ஃபர்கெட் 14% 2 இடத்துலயும் தான் நம்ம பார்த்திருப்போம். அதனால தான் 1 5 14 60 14 5 1 அப்படின்னு படிச்சிருப்போம் சார். சரியா? அடுத்து டைவர்ஜென்ட் திங்கிங். நான் சொன்னானே புரியல எந்த ஆளு அப்படின்னு நினைக்க கூடாது. நீங்க தான் என்ன பண்ணணும், கேப்சர் பண்ணணும். எனிவே, வெறி சிந்தனை. வினாயன் 12 சரியான விடை பி சார். வெறி சிந்தனைனா கிரியேட்டிவிட்டி, இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா குவி சிந்தனை. அப்ப பர்சனாலிட்டிக்கு ஏதாவது சிந்தனை இருக்கா அப்படின்னா ஆல்ரவுண்டு எல்லா சிந்தனையும் தான். பெர்செப்ஷுவல் திங்கிங், கன்வர்ஜென்ட் திங்கிங், ரிஃப்ளெக்டிவ் திங்கிங், இல்ல ப்ராப்ளம் சால்விங் திங்கிங் எல்லாமே சேர்ந்தது தான் பர்சனாலிட்டி. பெர்செப்ஷனுக்கும் எல்லா திங்கிங்கும் வேணும் சார். சரிங்களா? அப்ப எனிவே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. காரணிகளான நுண்ணறிவு, மனநிலை, ஆர்வம், ஊக்கம் போன்றவை டாஷ்க்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு போட்டுக்கிறோம். எல்லாருமே அகவயம்னு போட்டிருப்பீங்க. கரெக்டா? ஏன்னா இது எங்க கேட்டிருக்கோம் அப்படின்னா கவனத்துல நுண்ணறிவு, மனநிலை, ஆர்வம், ஊக்கம் இது எல்லாமே புறவயத்துல வந்து தூண்டலின் தன்மை அப்படின்னு படிச்சிருப்போம். அதுக்கடுத்து இயற்கை தன்மைன்னு படிச்சிருப்பீங்க. தென் கொஸ்டின் நம்பர் 14. பிடிவாதம், விடாமுயற்சி, கூச்ச சுபாவம், சகிப்புத்தன்மை போன்றது. ரிஜிடிட்டி, பெர்சிஸ்டன்ஸ், ஷைனஸ், டோலரன்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேஷ். ஆப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அகமுகன். இருக்கு அப்படியே ஆப்போசிட் சார். பிடிவாதமா இருக்க மாட்டாங்க, பெருசா விடாமுயற்சி இருக்காது. இப்ப நல்ல கவனிங்கள. அப்போ ஷைனஸா இருக்கிறாங்க, விடாமுயற்சி. இப்ப பிஜிடிஆர்பி இல்ல, தொடர்ந்து கரெக்டா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க சார். சாப்பிடுறது தூங்குறது 2 வேலை தவிர்த்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க சார். யாரு? இந்த அகமுகன். இல்ல, பெருசா மத்தவங்க கிட்ட பேசக்கூட மாட்டாங்க. அடுத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அக்டோபர் 12க்கு மேல பேசிக்கலான்னு லிமிட்டா பேசுவாங்க சார். அன்னைக்கு எக்ஸாம் போறதுக்கு இன்னும் சொல்லவே வேணாம், மௌன விரதம் ஆயிடுவாங்க. ஏன்னா அது நல்ல விஷயம் தான் இல்ல. பெரும்பாலும் சக்சஸ் பண்றவங்க இந்த இன்ட்ராவோட்டு தான் சார். இது நான் சொல்லல சார். நான் இந்த ஆளு மெலிசா இருப்பானோ, அவன் இன்ட்ராவோட்டா இருப்பானோ, அதனால இவனுக்கு சாதகமா சொல்றானோ அப்படின்னு சில பேர் தோணலாம். பெரும்பாலும் இன்ட்ராவோட்டு தான் சார். சரிங்களா? இப்ப இந்த 4 வகையை சொன்னது யாரு? நீங்க தான் சார். இந்த 4 வகையை சொன்னது யாரு? எக்ஸ்ட்ராவோட்டு, இன்ட்ராவோட்டு, மீசாவோட்டு, நியூராட்டிக். ஐசன்க் சார். சரியா? ஐசன்க் சார். அதுக்கு அடுத்து அகமுகன் புறமுகன் சொன்னது யாரு? வெரி குட் சார், காரல் யுங்கு. சரிங்களா? காரல் யுங்கு, ஐசன்க் 2 பேரும் ஞாபகப்படுத்திங்க. அடுத்து வினாயன் 15. பொருளறிவோடு இணைந்தறி சோதனையில் எத்தனை அட்டைகள் இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம். ரொம்ப எளிமையான வினாதான் இல்ல. 15க்கு சரியான வினா 30 சார். ஆனா இருந்தாலும் நம்ம 20ன்ற அட்டை எங்க பார்த்திருக்கிறோம்னா, ஆணுக்கு மட்டும் 20 அல்லது பெண்ணுக்கு மட்டும் 20 இல்ல, ஆணுக்கு 10 பெண்ணுக்கு 10, பொதுவானது 10 10. அதனால 10 + 10 20. அதுக்கடுத்து 10 ஆணுக்கு மட்டும் 10 பெண்ணுக்கு மட்டும் 10 இல்ல. ரோஷாக் இம்ப்ளான்ட் டெஸ்ட்ல 10 அட்டை இருக்கு. 5 அட்டை எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கிறோமா? இல்ல. கேள்விப்பட்டிருக்கோமா? இல்ல சார். அப்ப ராங்கான ஆப்ஷன் டி ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16.
பருவமானவன் தன் ஆற்றலை சமூகம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் வெளிப்படுத்துவது டேஷ் ஆகும். A teenage boy substitutes his energy by involving himself in a socially acceptable manner is அப்படின்னு கேட்டிருக்கோம். இது வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம். மேக்சிமம் டிஃபென்ஸ் மெக்கானிசத்துல கொஸ்டின் வரும் சார். சரியான ஆப்ஷன் என்ன தெரியுங்களா? என்ன சார்? மடைமாற்றமா, காரணம் கற்பித்தலா, இடமாற்றமா, ஈடு செய்தலா? ஈடு செய்தல் ஆப்ஷனு சரியானது. இதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் என்ன வரும்னா, இடமாற்றம் மடைமாற்றத்துல வரும். அதே மாதிரி காரணம் கற்பித்தல்னா சீச்சி இப்பழம் புளிக்கும் அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இடமாற்றம் மடைமாற்றம் அப்படின்னு சொல்லும்போது, மடைமாற்றத்தை வந்து மனதுல இருந்து மாறுறதுன்னு நினைவு வச்சுக்கோங்க. மடை மனசு, இடம் என்றது ஒரு சூழ்நிலையிலிருந்து இன்னொரு சூழ்நிலை. ஏன்னா நம்ம அங்க வந்து எப்படி ஸ்டேட்மெண்ட் கேட்டாலும் சார், சரியா, அவங்க வந்து என்னன்னா கதைகளை எழுதி கேட்கட்டும் மீனாவா, இவங்க வந்து விடை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னு தேர்வாளர் என்ன பண்ணுவாரு, ஒரு 4-5 லைன்ல எதனா ஒரு ஸ்டோரி மாதிரி எழுதி கேட்கட்டும் சார். அதனால நம்ம மனசுக்குள்ளார என்ன இருக்குன்னா, மனதினுடைய எண்ணங்கள் வந்து ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறதுக்கு பேர் மடைமாற்றம். ஆனா இதே எண்ணங்கள் வந்து சூழ்நிலைக்கு, இந்த சூழ்நிலை இருந்து அடுத்த சூழ்நிலை அப்படின்னு வந்ததுன்னா இடமாற்றம்னு நினைவு வச்சுக்கோங்க. அடுத்து வினா எண் 17, ஆளுமை கோட்பாட்டுடன் தொடர்பு இல்லாதவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறோம். அப்போ சரியான ஆப்ஷன் என்ன சார்னா, வில்லியம்சன்னும் தானும் தான். இவங்க 2 பேரும் யாரு? அறிவுரை பகர்தல சொன்னவங்க. மீதி பேர்லாம் யாரு அப்படின்னா ஆளுமை. அதனால கிப்போக்ராட்டஸ் மற்றும் கேலன் என்றவரு இவர்கள் டைப் அப்ரோச், உடல்வாகு அணுகுமுறை. அதுக்கடுத்து கிரிச்மர், ஷெல்டன், யுங்கு இவர்கள் யாரு? இவர்களும் டைப் அப்ரோச், உடல்வாகு அணுகுமுறை. அதற்கு அடுத்தது கேட்டல், ஆல்ஃபோர்டு மற்றும் ஐசங்கு. இந்த 3 பேருமே யாரு அப்படின்னா உளக்கூறு. சரிங்களா? உளக்கூறு. அப்ப கேட்டல் நீங்க பாத்தீங்கன்னா 16 PF அப்படின்னு படிச்சோம் சார். 16 ஆளுமை கூறுகளை சொன்னது யாரு அப்படின்னாக்கா நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும், இவர் தான் இல்ல. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆல்ஃபோர்டு பாத்தீங்கன்னா 3 நிலையை வந்து சொன்னாரு சார். இல்ல, கார்டியல், பிரைமரி, செகண்டரி சொன்னாரு. ஐசங்கு இப்பதான் நம்ம பார்த்தோம் 4. அடுத்து வினா எண் 18, மாஸ்லோவின் தேவை படிநிலை கோட்பாடுகளுக்கிடையே தொடர்பை வலியுறுத்துவது அப்படின்னு கேட்டிருக்கோம். எது சரியான பதில் அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மாஸ்லோ தியரி ஃபார் நீட்ஸ் இன் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பி சார், குறைபாட்டு தேவை, வளர்ச்சி தேவை. எதை நம்ம குறைபாட்டு தேவைன்னு சொல்றோம்? உயிரியல் தேவை, அதுக்கடுத்து பாதுகாப்பு தேவை, அதுக்கடுத்து அன்பு தேவை. இது 3மே குறைபாடு. அதுக்கு அடுத்தது வளர்ச்சி தேவை எதை சொல்றோம்? அதற்கு மேல இருக்கிறது இல்ல, தன்மதிப்பு, அதுக்கு அடுத்தது தன்னிறைவு. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 19, டேவிட் மெக்லினன் டேஷ் வகையான ஊக்க தேவையை அடையாளம் கண்டார். 19வது வினா சரியானது என்னவாக இருக்கலாம் அப்படின்னா, இவை அனைத்தும் சரியானது சார். இவரு நீட் ஃபார் அச்சீவ்மெண்ட், நீட் ஃபார் பவர், நீட் ஃபார் அஃபிலியேஷன். அதனால இவரை AAP அப்படின்னு சொல்லுவோம் சார். அப்படின்னா PAA அப்படின்னு சொல்லுவோம். PAA டேவிட் மெக்லிலண்ட். அஃபிலியேஷனும் இவர் தான் சொன்னாரு, அச்சீவ்மெண்ட்டும் இவர் தான் சொன்னாரு, பவர்னும் இவர் தான் சார் சொன்னாரு. நெக்ஸ்ட், வாழ்க்கை சூழல் தழுவல் என்பது டேஷ். அடாப்டிவ் டு ரியல் லைஃப் சிச்சுவேஷன் இஸ் கால்டு. ஆய்வக நுண்ணறிவு, பகுப்பாய்வு, படைப்பாற்றல், மேற்கூறிய அனைத்து ஆய்வகம் அப்படின்னு போட்டிருக்கிறோமா. இதுல வாழ்க்கை சூழல் தழுவல் அப்படின்றது ஆய்வகம். படைப்பாற்றல்லாம் பொறுத்தளவு என்னன்னா புதியதாக உருவாக்குதல். பகுப்பாய்வு என்பது சிறு சிறு பகுதிகளாக பிரித்தல். தென் கொஸ்டின் நம்பர் 21, ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னு கூற்று 1, கூற்று 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரியான ஆப்ஷன் என்ன சார்னா கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரியானது சார். ஏன் அப்படின்னா, நீண்ட நேரம் ஒரு பொருளின் மீது கவனம் செலுத்தணும்னா நிலையான கவனம். அடுத்து ஒரே நேரத்துல 2 பொருட்களின் மீது கவனம் செலுத்துவது கவன பகுப்பு. 2மே ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதனால நம்ம சரி அப்படின்னு சொல்லிட்டோம் சார். சரியா? அடுத்து வந்து ஆப்டிடியூட் மீன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம். நாட்டம்னா என்ன? ஆர்வம் மற்றும் திறன். 22க்கு A. இப்போ ஆர்வமும் ஊக்கமும் இருந்தால் கற்றல் நடக்கும்.
ஆர்வமும் ஆளுமையும் இருந்தால், ஆர்வமும் மனப்பான்மையும் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு குழந்தையினுடைய கற்றல் நடக்கும். ஆர்வமும் ஆளுமையும் இருந்தால் ஒரு குழந்தையினுடைய கற்றல் நடக்கும். அதுக்கு அடுத்தது 23 மனப்பான்மைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேக்குறோம். கல்விச்சார் நேர்மறை மனப்பான்மை. வாட் இஸ் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆட்டிடியூட்? மனப்பான்மைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டோம். உயர்தரம் பெற படித்தல், ஸ்டடியிங் டு கெட் டாப் ரேங்க். இல்ல டாப் ரேங்க்ன்றது ஆட்டிடியூட் கிடையாது. அதுக்கு அடுத்தது எழுதுதலின் அன்பு, லவ் ஃபார் ரைட்டிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுவும் என்னன்னா ஆப்டிடியூட். கல்விச்சார் நேர்மறை மனப்பான்மை மேற்கூறிய அனைத்தும் தவறு. கொஸ்டின் நம்பர் 24. 24 பாத்தீங்கன்னாக்கா சரியான இணையை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரியான இணை என்ன சார் அப்படின்னா தனிப்பட்ட மதிப்புகள், நேர்மை, கருணை, மரியாதை. ஏ ஆப்ஷன் சரி சார். பில பாருங்களேன், உண்மை, நியாயம், பொறுப்பு அப்படின்றது சமூக விழுமம். சரியான இணையை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்கு. பர்சனல் வேல்யூ, சோசியல் வேல்யூஸை நம்ம மாத்தி கொடுத்தோம். அதுக்கடுத்து கல்ச்சுரல் வேல்யூ மாத்தி கொடுத்துருக்கோம். அடுத்து மாரல் வேல்யூ மாத்தி கொடுத்துருக்கோம் சார். அதனால சரியான ஆப்ஷன் என்னன்னா ஏ. அடுத்து கொஸ்டின் நம்பர் 25. தன்னம்பிக்கை, அடைவூக்கம், அந்தஸ்து, அங்கீகாரம். இதெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் என்ன சார் சொல்றோம் அப்படின்னா தன்மதிப்பு. டி ஆப்ஷன். அப்ப உடற்செயலி எல்லாம் சார் 23க்கு ஏ ஆப்ஷன் ஆன்சர், சி ஆப்ஷன் ஆன்சர். 23க்கு சி ஆப்ஷன் சார். கல்விச்சார் நேர்மறை மனப்பான்மை. ஏன்னா இன்றைய தலைமுறை குழந்தைகள் வந்து கல்வியை எதிர்மறையா பாக்குறாங்கல்ல, அதுக்காக இந்த வினா வந்து கேட்கப்பட்டது. தென் 25க்கு சரியான ஆப்ஷன் டி. தென் 26 டேவிஸ் டெர்மன் டேஷ் நாட்டை சார்ந்தவர். சி அமெரிக்க நாட்டை சார்ந்தவர். ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர் கோலரு. இங்கிலாந்து நாட்டை சார்ந்தவர் ஸ்பியர்மேன், ஃபெடன்ட்ரசல். பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவர் ஆல்பர்ட் பீனி. லேவிஸ் டெர்மன் வந்து என்னன்னா அமெரிக்கா. அதனால சில சமயங்களை பாருங்களேன், ஐக்யூ கான்ஸ்டன்சி அட்வொகேட்டட் பை அப்படின்னு கேட்டாங்கன்னா, நுண்ணறிவு பரவல் அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரை சார் சொல்லுவீங்க? நுண்ணறிவு பரவல். சரி சார். சரியான ஆன்சர் என்னன்னா ஆல்பர்ட் பீனி அண்ட் டெர்மன் சார். ரெண்டு பேருமே ஆல்பர்ட் பீனி மற்றும் டெர்மன். அடுத்து வினா எண் 27. ஒரு ஆணின் ஐக்யூ 120, அவனுடைய வயது 10 என்றால் அவனுடைய மன வயது என்னவாக இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கோம். மன வயது என்ன சார்னா 12 சார். ஏன்னா 120 இல்ல. அப்ப மன வயது அதிகமாக இருந்தா தான் அப்ப கிஃப்டட் ஸ்டூடெண்ட். ஆனா அந்த பையனுக்கு வயசு 10 தான். அந்த குழந்தை 12 வயசு செய்யற செயலை செஞ்சான். அதனாலதான் அவனுக்கு கால்குலேஷன் என்ன வந்தது, 120 பார் டிவைடட் பை 100 அப்படின்னு 10ன்னு போட்டு டிவைட் பண்ணி பாருங்க, 12 சார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 28. ஏ. ஒருவரின் உடல் அசைவுகளை செயல்முறையில் கட்டுப்படுத்தக்கூடியது இயக்க நுண்ணறிவு சார். இயற்கை நுண்ணறிவு, கருத்தியல் நுண்ணறிவு, இடமைவுன்னு போட்டிருக்குமா? ஏ ஆப்ஷன். 29. புறமகன் டேஷில் பங்கு கொள்வார்கள். எதில் பங்கு கொள்வாங்க? சமூகம், மனம், உடல், மனவெழ்ச்சி. இது மூணுமே அகமுகன். அடுத்து வினாயின் லாஸ்ட். நாமும் சரியான நேரத்தில் 8:15 மனித நடத்தையை புரிந்து கொள்ளும் அணுகுமுறை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறோம். சரியான ஆப்ஷன் உள பகுப்பாய்வு. இல்ல பகுப்பாய்வு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெடன் ரசல் வந்து பகுப்பாய்வு அனலிட்டிக். தத்துவ பகுப்பாய்வு தான் பெடன் ரசல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். பகுப்பாய்வு வந்து காரல் யுங்கு. அனலிட்டிக் அனலிட்டிக் பகுப்பாய்வு அப்படின்னு கேட்டாங்கன்னா காரல் யுங்கு. தனிநபர்னு கேட்டாங்கன்னா ஆட்லரு. பிலாசபிக்கல் அனலிட்டிக் பெடன் ரசல். அப்ப நம்ம முழுவதுமா பார்த்துட்டோம். நேரம் கருதி முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ சார். 25 சார். 25 லாஸ்ட் ஆப்ஷன் மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம்.